Glory be to the holy name of the Lord. கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்க வேண்டும். The Lord should be good unto us. அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும், அவர் நல்லவராக இருந்தால் அவருக்கு நமக்கு என்னென்ன செய்வார் என்பதை குறித்தும் சுருக்கமாக 2-3 காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். Briefly, 2 to 3 things I want to place you before. What we have to do for him to be good unto us, and if he is good unto us, what are all the things that he will do unto us? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says, "Oh, taste and see that the Lord is good." 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கும்போது 34th Psalms verse 8 when we read, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். "Oh, taste and see that the Lord is good." ருசித்து பாருங்கள் என்று சொல்லுகிறது நாம் பெற்றுக்கொள்கிற அனுபவங்களை அது குறிக்கிறது. Taste and see denotes the experiences that we receive. கர்த்தரை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். We have to taste and see the Lord. கர்த்தருடைய அன்பை ருசித்து பார்க்க வேண்டும். We have to taste and see the love of God. கர்த்தருடைய வல்லமையை ருசித்து பார்க்க வேண்டும். We have to taste and see the power of God. கர்த்தருடைய இரக்கங்கள் தயவுகளை நாம் ருசிக்க வேண்டும். We have to taste the goodness and the mercies of the Lord. இப்படி கர்த்தரை நாம் பல விதங்களில் அவரை ருசித்து ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியம். In many ways we have to taste the Lord and we have to obtain the spiritual experiences. வேதத்தை குறித்து நமக்கு எவ்வளவோ அறிவுகள் இருக்கலாம். We may have so many knowledges concerning the Bible. ஆனால் சோதனை வேதனை நாட்களில் அந்த அறிவுகள் நமக்கு உதவி செய்யாது. But in the days of trials and pains these knowledges will not help us. அதாவது அந்த சோதனைகளை மேற்கொள்ள அந்த வேத அறிவை குறித்து மாத்திரம், அந்த வேத அறிவை கொண்டு மாத்திரம் நாம் ஜெயம் எடுக்க முடியாது. In order to prevail the trial, only with the knowledge of the Bible alone we can't overcome. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு அனுபவங்கள் இருக்கிறதோ கர்த்தருடைய அன்பை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து, அவருடைய கிருபையை குறித்து, அவருடைய இரக்கங்களை குறித்து, அவருடைய தயவுகளை குறித்து நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த அனுபவங்கள் தான் நாம் கடந்து போகிற பாதைகளில் அவருக்காக நாம் நிலை நிற்க நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். All the experiences that we receive by tasting his love, grace and mercies alone will help us to withstand the trials and temptations. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். Oh, taste and see that the Lord is good. ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய ஜீவிதத்தில் நல்லவராக இருக்கும்போதுதான் அவர் நமக்காக பலத்த பெரிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்ய முடியும். Only when the Lord is good in our life he can able to do mighty and great things in our life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கும்படியாக முதலாவது நமக்கு சுத்திகரிக்கப்பட்ட இருதயம், ஜீவியம் அவசியமாக இருக்கிறது. For the Lord to be good unto us, first of all we need a sanctified life and heart. 86ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை எடுத்து நான் வாசிக்கும்போது 86th Psalms verse 5 when we read, ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான் கர்த்தர் நல்லவர். Here the psalmist says the Lord is good. அவர் நல்லவராக இருந்து நமக்கு மன்னிக்கிறார். Being good he forgives us. அவர் நமக்கு நல்லவராக இருந்து நம்முடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை கேட்டு நமக்கு பதிலளிக்கிறார். Being good unto us he answers and hearken unto all our prayer. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. சகோதரனே சகோதரியே, Brother, sister, நாம் ஒன்றும் பூர்ணப்பட்டவர்கள் அல்ல. we are not perfected, ஆனால் பூர்ணத்தை நோக்கி விரைவாக நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். but we are swiftly running towards the perfection. எத்தனையோ தவறுகள், குறைகள், குற்றங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் கடந்து வருகிறது. So many mistakes and shortcomings do come in our அந்த life. குறைகள், குற்றங்கள் நீக்கப்படும் போது மாத்திரம்தான் Only when the shortcomings and mistakes are removed, கர்த்தரோடு கூட நமக்கு பங்கு இருக்கும். we will have the part with the Lord. கர்த்தர் நமக்கு நல்லவராக இருப்பார். The Lord will be good unto us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆகினால் எப்பொழுதும் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட ஜீவன் நமக்குள்ளே காணப்படும்படியாய் ஒரு நொறுங்குண்ட ஒரு தாழ்மையான இருதயம்
நமக்கு அவசியமாக இருக்கிறது. That's why we need a broken humble heart for us to preserve our life with being washed by his blood always. தேவனுடைய வசனம் சொல்கிறது அறிவு இருமாப்பை உண்டு பண்ணும் என்று சொல்லி. The Bible says the knowledge will bring stubbornness. சிலருக்கு வேதத்தை குறித்து உண்டாயிருக்கிற அந்த அறிவு அவர்களுக்குள்ள இருமாப்பை தான் கொண்டு வந்து விடுகிறது. For some people the knowledge of Bible brings the heartiness in them. தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று யோசிக்கிறார்கள். They think that they know everything. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நாம் எந்த அளவுக்கு கர்த்தரை அறிகிறோமோ, எந்த அளவுக்கு அவருடைய திவ்ய சுபாவங்களை அறிகிறோமோ, அந்த அளவுக்கு அவருடைய திவ்ய சுபாவங்களின்படி நாம் காணப்பட நம்மை ஒப்புக் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். To what extent we know the Lord and know his divine character, to that extent we are able to submit ourselves to his divine character. ஆண்டவருடைய மன்னிக்கிற சுபாவத்தை குறித்து நமக்கு ஒரு நாலேஜ் வெளிப்படுத்துதல் இருக்கும்போது, when we have the knowledge and revelation about the forgiveness of the Lord, நாமும் மற்றவர்களுக்கு அவரை போல மன்னிக்க கூடியவர்களாக இருப்போம். even we too will forgive unto others like him. நீங்கள் எவ்வளவு ஆவியிலே நிரம்புகிறது போல இருக்கலாம். It may seems to be that you are filling in the spirit. அந்நிய பாஷைகளை மிகுந்த சத்தத்தோடு பேசுகிறது போல காணப்படலாம். It may appear that you are speaking in unknown tongues with a loud voice. ஆவிக்குரிய வரங்கள் கூட உங்களுக்குள்ள கிரியை நடப்பிக்கலாம். Spiritual gifts may work in you. ஆனால் வரங்கள் ஒரு பகுதி, ஜீவியம் மற்றொரு பகுதி. But gifts is one part and the life is another part. அந்த வரங்கள் இருக்கிறபடினால் நம்முடைய ஜீவியம் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. Just because of having the gifts we can't say our life is pleasing to the Lord. ஆண்டவர் அந்த வரங்கள் தாளந்துகள் எல்லாவற்றையும் ஈவாக கிருபையாக உனக்கு தந்திருக்கிறார். Graciously the Lord had given all those gifts and talents unto you. அந்த வரங்கள் கிருபைகளை நம்முடைய ஜீவிதத்தில் காணும்போது ஒன்று கூட நம்முடைய ஜீவியத்தை குறித்து ஒரு பயத்தோடு கூட நம்மை சுத்திகரித்து கொள்ள, மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாக நிற்கும்படியான ஒரு நிலவரத்தில் நாம் காணப்படும்படியாக நம்மை ஒப்பு கொடுக்க அது நம்மை தூண்டுகிறது. When we see the gifts and talents, we will have more and more fear to preserve ourselves a sanctified life and to be a witness before others. அதனால தான் ஆண்டவர் கூட சொன்னார். That's why the Lord also said, அந்த நாட்களில் அநேகர் என்னிடத்தில் வந்து உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்று சொல்லுவார்கள். For many shall come on that day and they will say, by thy name we cast out devils and by thy name we had prophesied. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லி விடுகிறார்? And what the Lord says, நான் உங்களை அறியேன் என்று சொல்லுகிறார். I know ye not. மாத்திரமல்ல அவர்களுக்கு ஒரு பெயரையும் கூட கொடுக்கிறார். Not only that, he gave them a name, அக்கிரம செய்கைக்காரரே, workers of iniquity, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுகிறார். get thee behind me. அதனால் தான் நாம் மிகவும் பயப்பட வேண்டும். That's why we have to fear more and more. நமக்கு இருக்கிற கிருபைகள், வரங்கள், தாளந்துகள் இவைகளை கொண்டு நம்மை ஒரு நாளை எடை போட்டு விடக்கூடாது. We should not measure ourselves with the gifts and talents that we have within ourselves. இவைகள் இருக்கலாம், இவைகள் கிரியைகளை நடப்பிக்கலாம். We may have that and we may work accordingly. ஆனால் நாம் ஒருவேளை அக்கிரம செய்கைக்காரராய் காணப்படலாம். But perhaps we may be the workers of iniquity. அநேகர் அப்படி காணப்பட போவதாக கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says many are going to be like that. அந்த கூட்டத்தில் நீயும் நானும் காணப்பட வேண்டாம். You and I should not be in that group. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the கர்த்தர் Lord. நம்மை மன்னிக்கிற விஷயத்தில் நல்லவராக கிருபையுள்ளவராக இருக்கிறார். The Lord is good and gracious in the matter of forgiving us. அவர் நம்மை மன்னிக்கும்படியாக, But for him to forgive us, அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நம்முடைய குறை குற்றங்களை உள்ளது போல ஒத்துக்கொண்டு நம்மை தாழ்த்துவதை அவர் எதிர்பார்க்கிறார். he expects that we have to understand and realize our fault as it is and we have to humble ourselves. நம்முடைய பாவங்கள் எவ்வளவு இரத்தாம்பர சிவப்பை போல இருந்தாலும் கூட, Though our sins may be red as scarlet, அதை நான் பனியை போல வெண்மையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். the Lord says, I will make it as white as snow. எப்பொழுது? When நம்முடைய குற்றத்தை குற்றமாக சம்மதித்து, we accept our fault as it அதற்காக மெய் is. மனஸ்தாபத்தோட கர்த்தருடைய பாதங்களை பற்றி பிடிக்கும்போது, For that when we hold the feet of the Lord with real அவருடைய repentance, மன்னிக்கிற கிருபைக்கு அளவே கிடையாது. there is no measure for his grace of forgiveness. இவ்வளவுதான் ஆண்டவருடைய மன்னிக்கிற கிருபை என்று ஒருவரும் கோடிட்டு காட்ட முடியாது. No one can highlight and show that this is the extent of the Lord's forgiveness. எவனுக்கு இறங்க நான் சித்தமாய் இருக்கிறேனோ அவனுக்கு நான் இரக்கமாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, to whom I am willing to show mercy, I will show mercy. அதாவது அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் யார்? தாழ்மையுள்ள இருதயத்தோடு கூட தங்களுடைய குறை குற்றங்களை ஒத்துக்கொள்ளுகிறவர்கள். Those who accept their fault with a humble heart will obtain mercy from him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆகையால் நம்மை மன்னிக்க அவர் நல்லவராக இருக்கிறார். That's why he is good always to forgive us. ஆனால் குற்றத்தை ஒத்துக்கொள்ளுகிற தாழ்மையான ஒரு நொறுங்குண்ட இருதயம்
அவர் மன்னிக்கும்படியாக அவசியமாக இருக்கிறது. But we need a humble heart to accept our fault for him to forgive us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the எவ்வளவோ Lord. தன்னுடைய தகப்பனை வேதனைப்படுத்தி தான் அந்த இளைய மகன் அவனை விட்டு பிரிந்து சென்றான். The younger son, after creating lot of pain to his father, he departed from him. தகப்பனுடைய ஆஸ்தியில் தனக்கு வந்த சொத்துக்களை எல்லாம் பணமாக்கி கொண்டு போய் தீமையான விதத்தில் அதை செலவழித்து அழித்து போட்டான். He sold all his property and treasures and he spent that in a riotous life. இப்பொழுது புசிக்க கூட ஒன்றுமில்லாத ஒரு நிலவரத்துக்கு வந்து விட்டான். Now he came to a situation not even to eat. இதுவரை அவனை சூழ்ந்திருந்த நண்பர்கள் எல்லாரும் இப்பொழுது அவனை விட்டு போய் விட்டார்கள். All the friends who surrounded him hitherto have departed from him. இப்பொழுதுதான் உண்மையான நிலவரம் என்னதென்று அவனுக்கு விளங்க ஆரம்பிக்கிறது. Now only he came to himself, understanding his real state. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. தன்னுடைய வயிற்று பசியை போக்க முடியாத ஒரு குடியானிடத்தில் வேலைக்கு போய் சேருகிறான். In order to remove his starvation, he went and joined the citizenship. அந்த குடியானவனும் கூட அவனுக்கு சரியான ஆகாரத்தை தருகிறது. Even that citizen also did not provided him a proper food. தன்னுடைய பன்றிகளை மேய்க்கும்படியான வேலை அவனுக்கு கொடுத்தான். He gave him a job to look after his swine. அந்த பன்றி தின்கிற தவிட கூட அவனுக்கு புசிப்பதற்கு கொடுக்கிறதில்ல. Even he didn't give the husk that the swine eat for him. அப்பொழுதுதான் அவனுக்கு புத்தி வருகிறது. Then he came to himself. ஓ, என்னுடைய தகப்பன் வீட்டில் திரளான வேலைக்காரர்கள் உண்டு. So many servants are there in my father's அவருக்கு எவ்வளவு house. திருப்தியான ஆகாரம் இருக்கிறது. How much food they do get. ஆனா நானும் இங்கே பசியினால் சாகிறேனே. But I am starving in hunger. நான் ஒரு காரியம் செய்ய போகிறேன். I am going to do one thing. நான் எழும்பி என்னுடைய தகப்பனிடத்தில் நான் திரும்ப போக போகிறேன். I am going to arise and return to my father. நான் பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். I have sinned against the heaven. என்னுடைய தகப்பனுக்கு விரோதமாக நான் பாவம் I செய்தேன். have sinned against my father. இனி அவருடைய மகன் என்று அழைக்கப்பட நான் பாத்திரன் அல்ல. I am no more worthy to be called as his son. ஆகையால் நான் எழும்பி அவரிடத்தில் போய் So I will arise and go to him. அவரோடு கூட இனி இருக்கும்படியாக In order to be with him, உம்முடைய வேலைக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி அவரிடத்தில் நான் கேட்பேன். I will ask him, consider me as one of thy இந்த servants. இப்படிப்பட்ட தீர்மானத்தோடு கூட புத்தி தெளிந்தவனாய் எழும்பி வந்தபோது, When he came to himself with determination, தூரத்தில் அவன் வருகிறதை அவனுடைய தகப்பன் கண்டபோது, when his father saw him come, he coming, எழும்பி ஓடி சென்று அவனை அரவணைக்கிறதை நாம் காண்கிறோம். and we could see he ran and embraced him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the ஆண்டவருடைய Lord. அன்பு இரக்கம் தயவுகளுக்கு அளவே கிடையாது. There is no measure for the love, grace and mercy of God. இந்த மகன் நான் உடைய மகன் என்று அழைக்கப்பட பாத்திரன் அல்ல, உடைய வேலைக்காரர்கள் ஒருவனாக வைத்துக் கொள்ளும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை சொல்ல நினைத்திருந்த அந்த வார்த்தையை அவன் சொல்ல முடியாதபடி தகப்பன் அவனுடைய வாயை அடைத்து போட்டான் என்று நினைக்கிறேன். ஆகினால் தான் தகப்பனிடத்திலிருந்து பேசும்போது அந்த காரியத்தை அவன் சொல்லுகிறதில்லை. I think his father would have shut his son's mouth not to say the word, consider me as one of thy servant. That's why he was not able to say that word. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அவனுடைய கைகளில் மோதிரத்தை இடுகிறான். And he gave ring in his hand. மோதிரம் அதிகாரத்தை காட்டுகிறது. The ring shows authority. திரும்ப உனக்கு என்னுடைய மகன் என்கிற அதிகாரத்தை தருகிறேன் என்பதான ஒரு அர்த்தத்துக்குரியதாக அது காணப்படுகிறது. And it has the meaning that once again I give you the adoption to be called as my son. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of அவர் the Lord. மன்னிக்க தயவு பெருத்தவர் என்று வேதம் சொல்லுகிறது. And he is rich in mercy and forgiveness. அவர் நல்லவரும் மன்னிக்கிறவருமாக இருக்கிறார். And he is good and forgives us. ஆகையால் நம்முடைய ஜீவியத்தில் அவர் எப்பொழுதுமே நல்லவராக நமக்கு இருந்து நமக்கு தேவைகளை சந்திக்கும்படியாய் எப்பொழுதும் நம்முடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட ஜீவியத்துக்குள்ளாக நாம் காணப்படுவோமாக. That's why let us always be found in the life being sanctified in order to obtain goodness from him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியே, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியே, இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேனா, இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேனா. That's why it is essential for us to keep our life in a sanctified position always. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். The Lord is good. ஒரு நாள் அவர் நம்மை கைவிட மாட்டார். He will never forsake us. ஏற்ற வேளையில் கர்த்தர் நிச்சயமாய்
நமக்கு பதிலளிப்பார். In the due time, certainly the Lord will answer us. ஆனால் அவர் நம்மோடு கூட இருக்கும்படியாய், நமக்கு நல்லவராக இருந்து நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாய் நாம் எப்பொழுதும் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். But for him to be good unto us and for him to meet all our needs, we have to be in a sanctified life always. ஆனால் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். But we have to listen one thing. ஆண்டவர் எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கிறதில்லை. The Lord will not forgive the sins of all. ஏதோ நாம் அறிக்கையிடுகிறோம் என்கிறபடினால் ஒன்றும் கர்த்தர் மன்னிக்க போறதில்லை. Just because that we confess, the Lord will not forgive us. அல்லாவிட்டால் சபையின் மத்தியில் எழும்பி நின்று நான் அறிக்கை செய்தேன் என்கிறபடினால் கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதில்லை. Or else just because of standing and confessing before the congregation, the Lord will not forgive us. நான் பொதுவாக சகோதரிடத்தில், ஊழியக்கார சகோதரிடத்தில் நான் சொல்லுகிறதுண்டு, கம்யூனியன் சர்வீஸ் சமயத்தில் எழும்பி அறிக்கையிட்டா தான் ராபோஜனம் என்று சொல்லுகிற வார்த்தையை ஒரு நாளும் நீங்கள் ஏதோ ஒரு மாம்சீக வைராக்கியத்தில் சொல்லாதீர்கள் என்று நான் சொல்லுவேன். Normally I used to say with my servant brothers, don't say the word, only if you stand up and confess, I will give you the communion. ஏன்னா எழும்பி அறிக்கை செய்யறதுனால ஒன்றும் கர்த்தர் மன்னிக்க போறதில்லை. Just because of standing up and confessing, the Lord will not forgive. நம்முடைய குற்றத்தை குற்றமாய் சரியான விதத்தில் நாம் இருதயத்தில் உணர வேண்டியது அவசியம். It is essential that we have to realize in our heart the fault as it is. உதாரணமாக நீங்கள் சவுல் ராஜாவை எடுத்துக்கொள்ளுங்க. And as an example, consider King Saul. பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த தன்னுடைய தகப்பனுடைய கழுதுகளை தேடி புறப்பட்டு வந்த அந்த சவுலை, அந்த வாலிபனை கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். The Lord anointed as a king that young man Saul, who came in search of his father's ass. ஆரம்பத்தில் சவுல் மிகவும் கர்த்தருக்கு மிகவும் நன்றியுள்ளவனாக காணப்பட்டது உண்மை. And it is true that Saul was so grateful to the Lord in the beginning. ஆனால் இந்த ராஜ்யபாரம் வந்த பிற்பாடு, but after his kingdom, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சுய சித்தத்துக்கு இடம் கொடுக்க ஆரம்பித்து விட்டார். and little by little he gave room for his self will. கர்த்தர் சொல்கிறார், அமலேக்கியரை முற்றிலுமாய் நீ அழித்து போட வேண்டும். The Lord says you have to utterly destroy the Amalekites. இஸ்ரவேல் கானான் நோக்கி பிரயாணமாய் புறப்பட்ட போது அவர்களை வரிமளித்த செய்கையை நான் மனதிலே வைத்திருக்கிறேன். I had kept in my mind when the Israelites journeyed towards Canaanites, they had stopped there. ஆகையால் அமலேக்குண்டான ஒன்றை நீ உயிரோடு கூட வைக்க வேண்டாம். So don't keep all things that belong to Amalekites. என்று கர்த்தர் மிக தெளிவாக அவனுக்கு ஆண்டவர் சொல்லி இருந்தார். Very clearly the Lord had said unto him. சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சவுல் ராஜாவுக்கு இது அறிவிக்கப்பட்டது. And through Samuel the prophet this was conveyed unto Saul the king. சவுல் ராஜா உங்களுடைய ஜனங்களுக்கு இந்த தேவ சித்தத்தை தெரியப்படுத்தினார். Even King Saul also declared this message unto the people of God. யுத்தம் நடந்தது. The battle was under யுத்தத்திலே ஜெயம் உண்டானது. And they prevailed in the battle. யுத்தத்தில் அவன் ராஜாவாகிய அந்த ஆகாகை கூட சிறைப்பிடித்தான். Even he captivated the king Ahab in that battle. ஆனால் ஆண்டவர் சொன்னது போல காரியத்தை முழுமையாக அவன் செய்யவில்லை. But as the Lord said, he did not fulfill the thing completely. அந்த ராஜா ஆகாகை கொன்று போடாதபடி அவனை தப்ப வைத்திருந்தான். And he spared the king Ahab not to be killed. மாத்திரமல்ல, ஆண்டவர் அவர்களுக்குரிய அமலேக்கியருக்குரிய எல்லா ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் கொன்று போட்டு விட வேண்டும் என்று சொல்லி இருந்தார். Not only that, the Lord had ordered that he should destroy all the cattle of the Amalekites. அமலேக்குரிய ஒன்றை நீ உயிரோடு கூட வைக்க வேண்டாம். And you should not spare not even anything that belongs to Amalekite. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆனால் ராஜா என்ன செய்தான்? But what king did? ஆடு மாடுகளில் நலமானவைகள் அவைகளை தப்பவிட்டான். And he spared the good things among the cattle. முதல் தரமானவைகள் இரண்டாம் தரமானவைகளை தப்பவிட்டான். And he spared the first and the second most of the cattle. மாத்திரமல்ல, ஆட்டுக்குட்டிகளை தப்பவிட்டான். Not only that, he spared even the goats. இப்படியாக ஆண்டவருடைய வார்த்தை முழுமையாய் நிறைவேற்றாதபடி தன்னுடைய சித்தத்தின்படி காரியங்களை நடப்பித்தான். In this way, not in order to fulfill the will of God completely, he fulfilled his will. ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியிடம்
இப்படியாக சொன்னார். The Lord said unto Samuel in this way. இதோ சவுல் என்னுடைய வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். And behold, Saul was not completed my word. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the இதை Lord. குறித்து சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் ராஜாவிடத்தில் விசாரிக்கிறான். About this Samuel the prophet, he inquired in Saul. இதோ ஆடு மாடுகளுடைய சத்தத்தை நான் கேட்கிறேன். Behold, I hear the sound of the sheep. என்று சொல்லி விசாரித்த போது அவன் உடனே ராஜா சொல்லுகிறான், இதை ஜனங்கள் தப்ப விட்டார்கள். And the king said, the people have spared these things. தேவனுக்கு பலியிடும்படியாக இவைகளை தப்ப விட்டார்கள். In order to sacrifice unto the Lord, they spared these things. உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி அவனை பார்த்து கேட்கிறான். And Samuel asked unto him, தேவனுக்கு கீழ்ப்படிகிறது அல்லவா உத்தமம்? and obeying the Lord is perfect. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் அல்லவா கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம்? More than the sacrifices, the Lord expects obedience. வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை காட்டி அவருக்கு பலியிடும்படியாக நீ இவைகளை தப்ப விட்டேன் என்று சொல்லுகிறீரே. By showing disobedience, and you say, I have spared to sacrifice him. என்று சவுல் ராஜாவை பார்த்து கடிந்து கொண்டபோது, When he rebuked Saul the king, உடனே சவுல் ராஜா என்ன சொல்லுகிறான்? and what Saul the king says, நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை சொல்ல கேட்டேன் என்று சொல்லுகிறான். and he said, fearing the people's word, I obeyed them. அதை குறித்து நாம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 24 25 வசனங்களில் வாசி. About that we read in 1 Samuel 15 verse 24 and 25. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடே கூட திரும்பி வாரும் என்றான். பாருங்க, சவுல் ராஜா திரும்ப நான் பாவம் செய்தேன் ஒத்துக்கொள்கிறதை நாம் காண்கிறோம். And we could see again and again Saul the king accepts that he have transgressed. நான் பாவம் செய்தேன், ஜனங்களுக்கு பயந்து அவருடைய சொல்லை கேட்டு இப்படியாக தப்ப விட்டேன். நான் பாவம் செய்தேன், நீர் என்னை மன்னித்து என்னோடு கூட நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படியாக வாரும் என்று கேட்கிறதாக நாம் பார்க்கிறோம். And we could see he said, I have sinned, I fear the people and obey their voice. Now therefore I pray thee, pardon my sin and turn again with me. பாருங்க, மன்னிப்பு கேட்கிறான். And he asked ஒரு முறை forgiveness. அல்ல, 2-3 முறை மன்னிப்பு கேட்கிறான். Not once or twice, 2 to 3 times he asked. ஆனால் நான் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, When we read the 30th verse, அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன். இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடே கூட திரும்பி வாரும் என்றான். பாருங்க, இப்பயும் கூட நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறான். even now also he says, I have sinned. வாயை திறந்தாலே பாவம் செய்தேன் தான் சொல்றான். Just opening his mouth, he keep on saying, I have sinned. ஆனா அவனுடைய நோக்கம் என்னவென்று இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. And this verse clarifies his intention. இந்த வசனத்தில் அவன் என்ன சொல்லுகிறான்? What he says in this நான் verse, பாவம் செஞ்சேன், I have sinned, நீர் என்னோடு கூட நான் உம்முடைய தேவனை நான் பணிந்து கொள்ளும் போது என்னோடு கூட நீர் வர வேண்டும். and you have to turn again with me for me to worship the Lord thy God. அப்படி நீர் என்னோடு கூட வந்தாதான் என்னுடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக நீர் என்னை கனம் பண்ணினதாக இருக்கும். Only if you turn after me, it is honorable before the people. தீர்க்கதரிசி நம்ம ராஜாவை கனம் பண்ணுகிறார். And the prophet is honoring the king. இன்று எல்லாரும் அறிந்து கொள்வதற்கு எதுவாக இருக்கும். And it will be known unto every people. ஆகையால் நான் பாவம் செஞ்சேன், நான் தான் பாவம் செஞ்சேன்னு சொல்றேன்ல, நீர் வரமாட்டேன்னு சொல்லுகிறேன். நான் பாவம் செஞ்சேன், என்னோடு கூட வாரம் ஜனங்களுக்கு முன்பதாக நீர் என்னை நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும் போது உம்முடைய கர்த்தரை பணிந்து கொள்ளும் போது எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக நீர் என்னோடு கூட இருந்தால்தான் நீர் என்னை கனம் பண்ணினதாக அவர்கள் உணர முடியும். ஆகையினால் நீர் என்னோடு கூட வாரும் என்று சொல்லுகிறார். And see that I have sinned, but only if you turn against me to worship the Lord, it will be honorable for me before the people. பாருங்க, இதுல இருந்து என்ன தெளிவாய் தெரிகிறது? What do we understand clearly from அவன் this? பாவமன்னிப்பு கேட்கிறதுடைய காரணம் என்ன? What is the reason for him to ask pardon? எப்படியா ராபோஜனம் எடுத்துறணும். Somehow he had to take part in the communion. ஒருவேளை நம்ம எடுக்கிற ராபோஜனம் தவறாயிடுச்சுன்னா அதனால ஏதாவது நமக்கு சாபங்கள் நமக்கு குடும்பத்துக்கு வந்துவிடக்கூடாது. Perhaps due to the wrong communion, no curse should come upon us and our people. அதனால் எழும்பி ஒரு அறிக்கை போற்ற வேண்டியது. And so let us stand up and confess. நான் பாவத்தை ஒரு முறையில 10 முறை சொல்லிடலாம். I have sinned not 1, 10 times I can say. ஆனா பாருங்க, கர்த்தர் சவுலுடைய பாவத்தை மன்னிக்கல. But see, the Lord did not forgive the sin of Saul. சாமுவேலும் கூட அதற்கு பிற்பாடு அவனோடு கூட பேசவில்லை என்று
அந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே நாம் வாசிக்கலாம். In the last part of the chapter we read, and Samuel did not spoke with Saul until the day. சவுலே உண்மையான மனஸ்தாபம் இல்லாதபடி நான் பாவம் செய்தேன் என்று எத்தனை முறை சொன்னாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. Even Saul repeatedly saying, I have sinned without a real repentance, there is no use in it. சகோதரனே சகோதரி, உன்னை நீ வஞ்சித்துக் கொள்ளாதே. Oh brother sister, don't deceive yourself. ஆயத்திலிருந்து பாவத்தை நான் அறிக்கிட்டேன்னு சொன்னனால கர்த்தர் உன்னை மன்னிக்க போறதில்லை. Just because of opening your mouth and says that I have sinned, the Lord will not forgive you. ஒரு முறை அல்ல, கிட்டத்தட்ட 4 முறை என்று நினைக்கிறேன் பாவம் செய்தேன் அந்த அதிகாரத்தில் சொல்லுகிறார். Saul not once and moreover 4 times he said, I have sinned. ஆனால் அவனுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்தது? But what was his expectation? சாமுவேல் தன்னோடு கூட வந்து கர்த்தரை தான் பணிந்து கொள்ளும்போது தன்னோடு கூட அவர் இருக்க வேணும். And he must be with him when he worship the Lord. அப்பொழுதுதான் ஜனங்களுக்கு மத்தியில் தனக்கு ஒரு கனம் இருக்கும். Then only he will have honor among the people. தன்னுடைய ஸ்தானத்தை தக்க வைத்துக் கொள்ளும்படியாய், in order to keep his position. எத்தனை முறை மன்னிப்பு கேட்க அவன் ஆயத்தமாக இருக்கிறான். He is ready to ask forgiveness at so many times. அந்த மன்னிப்பு காரியங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஒருபோதும் எடுபடாது. And these types of forgiveness will never reach the presence of God. தேவனுடைய வாயின் வார்த்தைகளை அல்ல, உன்னுடைய இருதயத்தை காண்கிறார் என்பதை நீ விளங்கிக் கொள்வாயா. You have to understand the Lord is looking at your heart, not the words of your mouth. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் அந்த பாவங்களை குறித்து ஒரு மெய்யான மனஸ்தாபம், ஒரு நொறுங்குண்ட இருதயம், கண்ணீர் வரும் மட்டும் அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது. If we need the forgiveness of sins, until we get a real repentance and a broken heart and tears, the sins will not be forgiven. மாத்திரமல்ல, not only that, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தை எடுத்து நாம் வாசிக்கும் போது, Matthew the Gospel chapter 27 when we read, அங்கே 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை அங்கே நாம் யூதாஸ் காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். Right from 3rd to 5th verse we read about Judas Iscariot. அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் 4 கொண்டு செத்தான். பாருங்க, இங்க யூதாஸ் காரியத்தை குறித்து நாம் படிக்கும்போது, when we read about Judas Iscariot, அவனு கூட நான் பாவம் செய்தேன் என்று ஒத்துக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். he too accepted that he said, I have sinned. குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தபடி நான் பாவம் செய்தேன் என்று அவன் ஒத்துக்கொள்கிறான். And he accepts saying, I have sinned in that I have betrayed the innocent blood. அந்த ஆசாரியர் தான் வாங்கின அந்த 30 வெள்ளிக்காசையை தூக்கி அவரிடத்தில் வைக்கிறான். And he cast down the pieces of silver before the priests. ஆனால் குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தபடி நான் பாவம் செய்தேன் என்று அப்படி அறிக்கை செய்தாலும் கூட, but though he confessed that he has sinned because of betraying the innocent blood, பாவத்தை கர்த்தர் மன்னிப்பார் என்கிற விசுவாசம் அவனுக்குள்ள இல்ல. and he didn't have the faith that the Lord will forgive his sin. ஆண்டவருடைய இரக்கம் தயவுகளை அவனாலே விசுவாசிக்க முடியல. He was unable to believe the mercy and the forgiveness of the Lord. இப்படியாக நான் அவரை காட்டி கொடுத்தேன். Oh, this how I have betrayed him. குற்றத்தினாலே நான் அவரை காட்டி கொடுத்தேன். Because of my sin I have betrayed him. அவருடைய சீஷனாக அப்போஸ்தலனாக இருக்கும்படி நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். I have been chosen to be his apostle and his disciple. அவரோடு கூட நான் இம்மட்டுமாய் நான் தங்கி இருந்தேன். Thus far I abode with him. அவர் மூலமா நடப்பிக்கப்பட்ட எல்லா அதிசயமான செயல்களை என்னுடைய கண்கள் கண்டது. My eyes had seen all the wonder workings of his hand. ஆனால் பொருளாசைக்கு இடம் கொடுத்தவனாய், but giving room for covetousness, 30 வெள்ளி காசுக்காக வேண்டி, for the 30 silver pieces, இதோ என்னுடைய ஆண்டவரை நான் காட்டி கொடுத்தேன். lo, I have betrayed my Lord. இந்த பாவம் மன்னிக்கப்பட முடியாது. This sins can't be forgiven. நான் செய்த பாவம் மிகப்பெரிய பாவம். The sin which I have done is so great, மன்னிக்கப்படவே முடியாது. it cannot be forgiven. என்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ளாக அவன் வந்து விட்டான். He came to that determination. அடுத்து இன்னொரு பெரிய பாவத்தையும் செய்தான். Now he did another great sin. அவன் தற்கொலை பண்ணிக்கொண்டான். He committed suicide. அவன் நான்கு கொண்டு அல்லவட தூக்கு போட்டு அவன் செத்து போனான். He hanged himself and he died. இப்பொழுது அவன் தன்னையே கொன்று போடுகிறான். Now he killed himself. எப்படி நீ இன்னொருவனை கொலை செய்கிறாய், அதுபோல நீ உன்னை நீ கொலை செய்து விட்டாய். How you murder other, likewise you have murdered you. பாருங்க, பாவத்தோடு பாவத்தை அவன் கூட்டிக் கொள்கிறத பாருங்க. See, he is adding sin after sin. ஆண்டவருடைய மன்னிக்கிற கிருபை இரக்கத்தை அவனாலே விசுவாசிக்க முடிகிறதில்லை. He was unable to believe the mercy of the forgiveness of the Lord. அவன் பாவம் செய்தேன் என்று சொன்னாலும் கூட, that's why though he said I have sinned, பாவம் ஒருபோதும் மன்னிக்கப்பட முடியாதது என்கிறதான ஒரு எண்ணத்துக்கு அவனை இடம் கொடுத்தபடியினால் இப்படியாக நான்கு கொண்டு அவன் செத்து போனான். as
he gave room for the thought that his sins cannot be forgiven, he hanged himself and died. சகோதரனே சகோதரியே, Brother, sister, கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் the கொண்டிருக்கிறார். Lord speaks to you. ஆண்டவர் உனக்கு நல்லவராக இருக்கும்படியாக விரும்புகிறார். You want that the Lord should be good unto you. ஆனால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக, But for our sins to be forgiven, அவைகளை பாவத்தை பாவமாக உணர்ந்து, by understanding the sin as sin, அதற்காக ஒரு மெய்யான ஒரு மனஸ்தாபம், a real repentance for that, கண்ணீரோடு கூட உள்ள ஒரு அறிக்கை, a confession with tears, அவருடைய பாதங்களை நாம் அப்படியாக பற்றி பிடித்துக் கொள்ளும் போது, when we hold his feet likewise, ஆண்டவருடைய இரக்கங்கள் தயவுகளுக்கு முடிவில்லை. there is no end for the mercies and grace of ஆண்டவர் the நம்மை Lord. மன்னிக்க தயவுறுத்தவராக The இருக்கிறார். Lord is full of compassion to forgive us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. உதாரணமாக இந்த ஆயக்காரன் எடுத்து பாருங்க. As an example, you see the அவன் publican, என்ன பாவம் செய்தானோ அங்கே சொல்லப்படவில்லை. and the sin what he done was not mentioned ஆனால் there. வானத்தை ஏறிட்டு நோக்க அவனுக்கு துணிவில்லை. But he didn't have the boldness to look towards அந்த heaven. அளவுக்கு அவனிடத்தில் அந்த பாவம் அவனை தலைகுனிய பண்ணினது. To that extent, the sin made him to bow down his head. அதனால தான் வானத்தை ஏறிட்டு நோக்க துணியாமல், That's why not able to look up to தன்னுடைய heaven, மார்பிலே அடித்து கொண்டவனாய், by smoting in his breast, தேவனே பாவியாக என்மேல் கிருபையாய் இரும் என்று கதறுகிறான். Lord, have mercy upon me who I am a sinner. தன்னுடைய குற்றத்தை குற்றமாக உணர்ந்திருக்கிறான். And he had realized his fault. அதற்குரிய ஒரு மெய்யான மனஸ்தாபம் நொறுங்குண்ட இருதயம் இருக்கிறது. And he had real repentance and a broken heart. மாத்திரமல்ல, கர்த்தருடைய மன்னிக்க கூடிய அந்த கிருபையையும் அவன் விசுவாசிக்கிறான். Not only that, he believed the grace of the Lord to forgive him. தேவனே பாவியாக என்மேல் கிருபையாக இரும் என்று கேட்கிறான். That's why he asked, Lord, have mercy upon me who I am a sinner. ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சீஷரை பார்த்து சொன்னார், The Lord said unto his disciples, இதோ இந்த ஆயக்காரன் நீதிமானாக்கப்பட்டவனாய் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாய் திரும்பி சென்றான் என்று கர்த்தர் சொன்னார். Lo, this publican went after being righteous. தன்னுடைய பாவங்களை உணருகிறான். And he realized தன்னுடைய his sin. அக்கிரமங்கள் பொல்லாப்புகள் எவ்வளவு மிகுதியானது என்பதை உணருகிறான். And he realized how much great is his iniquity. வானத்தை ஏறிட்டு நோக்க தைரியம் இல்லாத தலைகுனிந்து நின்று கொண்டிருக்கிறான். And not having courage to look to heaven, he is bowing down ஆனால் his அவனுக்குள்ளே head. ஒரு விசுவாசம் இருந்தது. He had a faith in himself. என்னுடைய பாவங்கள் எவ்வளவு இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் சரி, Though my sins may be red as scarlet, அதை பனியை போல வெண்மையாக்கக்கூடிய தயவுள்ளவர், மன்னிக்கிற தயவுள்ளவர் என்ற ஆண்டவர். my Lord is the compassionate one to make it as white as snow. இதோ மெய்யான மனஸ்தாபத்தோடு கூட அவருடைய சமூகத்துக்கு நான் கடந்து வந்திருக்கிறேன். Lo, with real repentance I had come to his presence. இதோ அந்த மனஸ்தாபத்தை கர்த்தர் கண்டாரே. The Lord saw his real repentance. பாவங்களற கழுவி அவனை சுத்திகரித்தாரே. He washed him without his sin. இதோ நீதிமானாக அல்லவா பாவியாக வந்தவன் திரும்பி சென்று கொண்டிருக்கிறான். The one who came as a sinner, he returned as righteous. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. சகோதரனே, கர்த்தர் உனக்கு நல்லவராக இருக்க விரும்புகிறார். Brother, you want the Lord to be good with சகோதரியே, you. கர்த்தர் உனக்கு நல்லவராக இருக்க விரும்புகிறார். Oh sister, you desire that the Lord should be good கர்த்தர் unto உன்னுடைய you. குடும்பத்துக்கு நல்லவராக இருக்க விரும்புகிறார். And you want that the Lord should be good unto your family. அந்த நல்லவர் பலத்த பெரிய காரியங்களை உனக்காக உன்னுடைய குடும்பத்துக்காக ஊழியத்துக்காக நடப்பிக்க விரும்புகிறார். That good one wants to do mighty things for you and your ministry. ஆனால் கர்த்தர் எப்பொழுதும் தன்னுடைய வசனத்தின்படியே கிரியை But செய்யக்கூடியவர். always the Lord will work through his words. நம்முடைய சொந்த விருப்பத்தின்படி அல்ல அவர் நமக்காக கிரியை செய்ய போகிறது. And he won't work not according to our own will. நீ ஒருவேளை 40 நாள் உபவாசம் எடுக்கலாம். You may take fasting for 40 ஒருவேளை days. 7 நாள் தண்ணீர் குடிக்காமல் உபவாசம் எடுக்கலாம். Perhaps you may be fast for. இது ஒன்று உன்னை ரட்சிக்காது சகோதரனே சகோதரி. These things will not save you, dear brother and sister. நொறுங்குண்ட தாழ்மையான இருதயம் இல்லாத பட்சத்தில், If you don't have the real and broken heart, நீ எவ்வளவு சரீரத்தை நீ வருத்தினாலும் பிரயாசப்பட்டாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. though you labor much and suffer your body, there is no நீ use. சபை நடுவில் எழும்பி அறிக்கை பண்ணினாலும் சரி, Though you may confess in the எத்தனை congregation, பேரிடத்துல போய் உன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு மன்னி எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னாலும் சரி, though you may confess unto many one and ask them to pray for கர்த்தருடைய you, வார்த்தையாக நான் சொல்லுகிறேன், அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. as a word of God, let me say you, there is no நம்முடைய use in it. பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாய், For our sins to be நம்முடைய forgiven, குற்றத்தை குற்றமாக உணரக்கூடிய நொறுங்குண்ட ஒரு தாழ்மையான ஒரு இருதயம் நமக்கு அவசியம். we need a real and a broken, contrite heart for us to realize our sins. அதனால தான் தாவீது சொல்லுகிறான், நொறுங்குண்ட இருதயத்தினை ஒரு நாளும் புறக்கணியீர் என்று சொல்லுகிறார். That's why King David says, thou will not reject a broken and a contrite heart. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடலாமா? Shall we all close our eyes? கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நிதானித்து பார்க்கலாமா? Shall we examine ourselves in the presence of God? கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்க விரும்புகிறார். The Lord wants to be good unto us. உனக்கு தனிப்பட்ட விதத்தில் நல்லவராக இருக்க விரும்புகிறார்.
விரும்புகிறார். Personally, he wants to be good with you. உடைய குடும்பத்துக்கு ஆண்டவர் நல்லவராக இருந்து பலத்த பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். Being good unto your family, the Lord wants to do mighty and great things. கர்த்தர் உனக்கு நல்லவராக இருந்து அதிசயமான காரியங்களை நடப்பிக்க விரும்புகிறார். Being good unto you, the Lord wants to do wonderful works for you. ஆனால் கர்த்தர் அப்படி செய்யும்படியா But for the Lord to do so, பரிசுத்த இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டவர்களாய் இருக்க வேண்டுமே. we have to be washed by his holy blood. அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் காணப்படும்படியா For us to be washed by his holy நான் blood. பாவம் செய்தேன் என்று அறிக்கையிடுகிறபடியால் ஒரு பிரயோஜனம் இல்லை. Just because of confessing that I have sinned, there is no use. அந்த அறிக்கையானது That confession, நொறுங்குண்ட இருதயத்திலிருந்து புறப்படுகிறதாக இருக்க வேண்டும். and it should proceed out of a broken heart. கர்த்தர் என்னுடைய கிருபையாய் என்னுடைய பாவங்களை மன்னிப்பார் என்கிற விசுவாசத்தோடு கூட புறப்படுகிற அறிக்கையாக இருக்க வேண்டும். It should be a confession that proceed with a faith that the Lord will really forgive my அப்பொழுது sins. கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதையும் Then we could see the Lord forgive our sins, அது நிமித்தம் நமக்கு உண்டாகிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கலாம். and we can see the joy of salvation on behalf of that. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். The Lord is good unto those who are of உன்னுடைய pure இருதயம் heart. அவருடைய இரத்தத்தாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டதாக இருக்கும்போது When your heart is pure, being washed by his blood, ஆண்டவர் உன்னை குறித்து கருதுகிறவராக இருக்கிறார். the Lord is earnest concerning உன்னுடைய you. ஜெபங்களுக்கு நீ நினைப்பதற்கும் யோசிப்பதற்கும் மேலாக பதிலளிக்க நல்லவராக The இருக்கிறார். Lord is good to answer your prayer more than you ask and think. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் நாம் கழுவப்பட்ட பிற்பாடு After when we are washed by his holy blood, இப்பொழுது ஆண்டவர் நமக்கு நல்லவராக இருந்து நமக்காக தொடர்ந்து கிரியைகளை நடப்பிக்கிறதை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். the Bible we could see the Lord being good unto us, he works for us. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. Lamentations chapter 3 verse 25. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கும் கர்த்தர் நல்லவர். The Lord is good unto them that wait for him, to the soul that seeketh him. கர்த்தரை நாம் தேடும்போது நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்கிறவராக நல்லவராக அவர் இருக்கிறார். When we seek the Lord, and he is the one who answer our prayer and good one. ஆனால் அதற்காக முதலாவது அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். But for that we have to be washed by his blood first அவர் of all. நல்லவரும் நம்மை மன்னிக்கிறவருமாக இருக்கிறார். And he is good enough and to forgive us. நாம் மெய் மனஸ்தாபத்தோடு கூட விசுவாசத்தோடு கூட நம்முடைய குறைவுகள் குற்றங்களை அவரிடத்தில் நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட அறிக்கை செய்யும் போது அவர் நம்மை மன்னிக்க நல்லவராக இருக்கிறார். When we confess our sins with a broken and a real heart with a real repentance, he is good one to forgive us. அப்படி மன்னிக்கப்பட்ட பிற்பாடு After being forgiven like நம்முடைய this, தேவைகளை நமக்கு தந்து ஆசீர்வதிக்கவும் அவர் நல்லவராக இருக்கிறார். now even he is good to meet our needs and to bless அவருடைய us. இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற நீ, You who are washed by his blood, இப்பொழுது நீ உரிமையோடு கூட விசுவாசத்தோடு அவரிடத்தில் உன்னுடைய விண்ணப்பங்களை நீ ஏறெடுக்கலாம். now you can offer your prayer and supplication. அவன் நல்லவராக இருந்து நீ நினைப்பதற்கும் யோசிப்பதற்கும் மேலாக அவர் பதில் அளிக்கிறதை நீ காணலாம். And you could see that he is being good unto us, answering your prayer more than you ask and think. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the இதற்கு Lord. வேதத்திலே பல உதாரணங்களை எடுக்கலாம். We can see so many examples in the Bible. ஒரு உதாரணம் அன்னாளை எடுத்துக்கொள்வோம். And we consider Hannah. அன்னாளை குறித்து நாம் வாசிக்கும் போது When we read about Hannah, அவன் நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு சகோதரி. அவள் and she was a spiritual sister, தன்னுடைய ஜீவியத்தில் சுத்திகரிப்பை காத்துக் கொள்ளுகிறவள். and she is the one who preserves sanctification in her life. எப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும்படியாக தன்னை ஒப்பு கொடுக்க கூடியவள். The one who offer herself always to obey the word of God. எப்படியாக நம்மால் அப்படி அன்னாளை குறித்து நிதானிக்க முடிகிறது? This so we are able to justify about Hannah. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கும் போது, When we read 1 Samuel chapter 1 verse 10 and 11, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். glory be to the holy name of ரெண்டு the Lord. வசனத்தை பார்க்கும்போது அவருடைய அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட்
இன்னதென்று நம்மாலே விளங்கிக் கொள்ள முடியும். By seeing these two spiritual verses, we could understand her spiritual standard. அவள் இருதயத்தில் மிகவும் மன நொந்து மிக வேதனைப்பட்டவளாக இருந்தாள். And she was wept sore in her heart. அவளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது, மலடியாக இருந்தாள். And she was barren without child. அது நிமித்தம் அவளுடைய புருஷன் எல்கானா இன்னொரு பெண்ணை விவாகம் பண்ணி இருந்தார். Because of that, her husband Elkanah had married another அவளுடைய woman. பேர் பெனினாள் என்று பெயர். Her name was Benina. ஆனாலும் கூட எல்கானா தன்னுடைய முதல் மனைவி அன்னாளை அதிகமாக இரண்டாவது மனைவியை பார்க்கிலும் நேசித்தான். Though Elkanah loved her first wife Hannah more than Benina. இது நிமித்தம் அவனுடைய இளைய மனைவியாகிய பெனினாளுக்கு மிகவும் பொறாமை அன்னாள் மேல் உண்டானது. Because of that, Benina had a great envy over Hannah. நான் இவருக்கு பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறேன், I had given him a children, ஆனால் அன்னாளோ மலடியாகத்தான் but இருக்கிறார். Hannah was still barren. என்றாலும் என்னுடைய புருஷன் அவளைத்தான் அதிகமாக நேசிக்கிறார். Though my husband loves her more. இப்படியாக தன்னுடைய கோபத்தை தன்னுடைய புருஷன் மேல் காண்பிக்க முடிகிறது இல்ல. Likewise, she was unable to show her anger towards her husband. அதனால் அன்னாள் இடத்தில் அவள் இருதயம் குத்துகிற விதத்தில் பல விதங்களில் அவள் பேசுவாள். And so, in order to provoke Hannah, she will be speaking in many ways. இருதயம் காயப்படுத்தப்பட்டவளாய் அன்னாளும் கூட கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருப்பாள், போஜனம் பண்ணாதிருப்பாள். Being wounded in her heart, Hannah will not eat, and she will be crying. எல்கானாவுக்கு காரியங்கள் எல்லாம் விளங்குகிறது. And Elkanah could understand all the things. குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்று விளங்குகிறது. And he knows what's happening in the family. இது நிமித்தம் அநேக சந்தர்ப்பங்களில் அன்னாள் ஒன்று புசியாதபடி கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறாள் என்பது விளங்குகிறது. At many occasions he could understand that Hannah was weeping without eating. ஆனால் பெனினாள் இடத்தில் தன்னுடைய இளைய மனைவி இடத்தில் இதை குறித்து அவனுக்கு விசாரிக்க தைரியம் கிடையாது. But he don't have boldness to inquire about this with her younger wife. அவளை கண்டிக்க தைரியம் கிடையாது. He don't have boldness to reprove her. ஆனால் அன்னாளை பார்த்து மட்டும் என்ன சொல்லுவான்? But when he look at Hannah, what he will say 10 குமாரரை பார்க்க நான் உனக்கு மேலல்லவா, and I am more than 10 sons unto என்று thee. இப்படியாக சொல்லி அவளை ஆறுதல் படுத்த பிரயாசப்படுவான். Likewise, saying this, he will try to அந்த console her. நேரம் ஏதோ ஆறுதல் படுத்தப்பட்டது போல அன்னாளுக்கு இருக்கும். At that time, it may be a consolation unto Hannah, தன்னுடைய புருஷன் தன்னை நேசிக்கிறானே and her husband loves her. என்கிற அந்த எண்ணம் அவளுக்கு ஒரு தைரியத்தை தரும். That thought will give her courage. ஆனால் பிற்பாடு தொடர்ந்து வேதனையும் சோறும் அவளுக்குள்ளே வந்துவிடும், அழுது கொண்டிருப்பாள். But after that, pain and sorrow will follow her, and she will be ஆனால் crying. தன்னுடைய தேவன் மேல் அவள் நல்ல நம்பிக்கை விசுவாசம் உள்ளவள். But she had a good faith and trust towards her அதனால் God. தான் ஒரு நாள் அவள் தீர்மானித்தாள். That's why she determined on one day. தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டாள். She made herself alone. யாக்கோபை போல தன்னை இவளும் தனிமைப்படுத்திக் கொண்டாள். Like Jacob, she made herself alone. தேவனுடைய ஆலயத்துக்கு தனிமையாக போனாள். She went to the temple of God alone. ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக போய் முழங்கால் படியிட்டாள். She stood in the kneel before the presence of தன்னுடைய God. இருதயத்தை எல்லாம் அவருடைய சமூகத்தில் ஊற்றி அழுது ஜெபித்தாள். She poured out her heart in the presence of God, and she prayed தன்னுடைய மனதில் bitterly. இருந்த வேதனைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் வார்த்தைகளில் ஆண்டவரிடத்தில் சொல்லி புலம்பி அழ ஆரம்பித்தாள். She conveyed all her pains and sorrows through the words, and she cried unto the Lord. மிகுந்த நேரம் ஜெபம் பண்ணினதாக வேதம் சொல்லுகிறது. The Bible says she prayed for us அவருடைய together. ஜெபத்தின் வார்த்தைகளை பாருங்க. And see the words of her prayer. அவள் அடியாள் 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 என்று அங்கே 3 முறை சொல்லுகிறதை நீங்கள் வாசிக்கலாம். 3 times we could see she says, thy handmaid, thy handmaid. ஆண்டவரே உம்முடைய அடியாளுடைய சிறுமையை பாரும் ஆண்டவரே. Lord, look on the affliction of thy நான் handmaid. மலடியாக இருக்கிறேனே. I am barren, O Lord. எல்லாருடைய மத்தியில் நான் சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலவரத்தில் இருக்கிறேனே. I am in an afflicted state before everyone, O Lord. அடியாளுடைய சிறுமையை பாரும் ஆண்டவரே. See the affliction of thy handmaid, O Lord. அடியாளை மறவாமல் நினைத்தருளும் ஆண்டவரே. Remember me and not forget thy handmaid. சிறுமைப்பட்டு போன நிலவரத்தில் இருக்கிற என்னை அடியாளாகிய உம்முடைய அடியாளாகிய என்னை மறவாமல் நினைத்தருளும் ஆண்டவரே. Look on the affliction of thine handmaid and remember me and not forget me, O Lord. உம்முடைய அடியாளுடைய விண்ணப்பத்தை கேட்டு நீர் எனக்கு ஒரு ஆண்மகனை தாரும் ஆண்டவரே. By listening the supplication of thine handmaid, give me a man child, O Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name அவருடைய of the ஜெபம் Lord. மிகவும் திட்டவட்டமான தெளிவான ஒரு ஜெபமாக இருந்தது. Her prayer was a definite prayer and a clear one. அவள் தன்னை அடியாள் அடியாள் கர்த்தருடைய அடியாள் என்று சொல்வதிலிருந்து And out of her she says that she, her handmaid, அவள் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை என்பதை விளங்கிக் கொள்கிறோம். we could understand she was a sanctified child of God. மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு அடியாளாகிய தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற ஒரு மகள் என்று விளங்கிக் கொள்கிறோம். Not only that, we could understand she had surrendered herself as a handmaid to obey the word of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஒரு பக்கம் அன்னாள் ஆண்டவருடைய மகளாக சுத்திகரிக்கப்பட்ட மகளாக இருக்கிறார். One side Hannah was a sanctified child of God. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு தன்னை கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்த ஆண்டவரிடத்தில் எப்பொழுது தன்னை அடியாள் அடியாள் என்று தன்னை தாழ்த்தி
ஆண்டவரிடத்தில் தன்னை ஒப்புக் கொடுக்கிறவளாக அவள் இருக்கிறாள். She was able to surrender herself to the Lord, saying that the Lord, thy handmaid. மாத்திரமல்ல, Not only that, என்ற ஜெபங்களுக்கு பதிலளிக்க அவராலே முடியும். he is able to answer my prayer. பிள்ளை இல்லாமல் இருக்கிற எனக்கு, எத்தனையோ வருடங்களாய் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிற எனக்கு, And unto me who I was barren for so many years, எனக்கு பிள்ளையை தர முடியும். he is able to give me a child. ஆண்டவர் எனக்கு ஒரு ஆண் மகனை தாரும். Lord, give me a man child, O Lord. அவனை நான் உமக்காகவே நான் திரும்ப தந்து விடுகிறேன் ஆண்டவரே. And I will give him unto thee, O Lord. பாருங்க, அவளுடைய ஜெபம், சுத்திகரிக்கப்பட்ட அவளுடைய ஜெபம் ஒரு விசுவாசமுள்ள ஜெபம், ஒரு உடன்படிக்கையின் ஜெபமாக இருக்கிறது. Her sanctified prayer seems to be a prayer of covenant. நல்ல ஆவிக்குரிய ஒரு சகோதரி, A good spiritual sister. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name அவருடைய of the Lord. விசுவாசத்தில் ஒரு பூரணம் உண்டாகத்தக்கதாக For her to make a perfection in her faith, அவள் அப்புறம் அவள் துக்கமாய் இருக்கவில்லை என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். and Anna was no more sorrow than after. என்ன என்ற இருதயத்தின் பாரத்தெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் நான் ஊற்றி விட்டாகி விட்டது. Because she had poured out her heart in the presence of God. என்னுடைய தேவைகளை தெளிவாக நான் அவரிடத்தில் நான் சொல்லிவிட்டேன். Clearly I have declared my need unto him. அடியாளுடைய சிறுமையை நீர் கண்ணோக்கி பார். Look on the affliction of the handmaid. அடியாளை மறவாமல் நினைத்தருளும். Remember and forget not thine handmaid. அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாரும். Give a man child unto thine handmaid. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஏறெடுத்த அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் திட்டவட்டமாய் பதில் அளிப்பாருங்கிற விசுவாசம் அவளுக்குள்ளே வந்து விட்டபடினால் அவள் அது முதல் துக்கமாக இருக்கவில்லை என்று வேதம் சொன்னது. As she had a clear understanding that the Lord will definitely answer her prayer, then her countenance was no more sad. கர்த்தர் அவளுக்கு நல்லவராக இருந்தார். The Lord was good unto her. மனுஷனால் கூட தேவனால் எல்லாம் கூடும். Things that are impossible by man will be கர்த்தர் possible செய்ய by God. நினைக்கிற காரியங்கள் ஒருபோதும் தடைபடாது. The things what the Lord had determined to do will no more be hindered. அவர் ஒன்றும் இல்லாமல் இருந்து சகலத்தை உண்டாக்கக்கூடிய தேவன். He is the Lord who created everything out of nothing. சகோதரனே, சகோதரி, Brother, sister, கர்த்தரை நீ நல்லவர் என்று நீ அனுபவிக்க வேண்டும். you have to experience that the Lord is good. உன்னுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் என்ன, Whatever your need may be, மனுஷனால் கூடாததாக இருக்கலாம். it may be impossible by உன்னுடைய man. பெற்றோரால் அதை செய்து கொடுக்க முடியாததாக It இருக்கலாம். may be your parents can't do that. எந்த விதத்திலும் பணத்தினாலும் அதை நீ பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். Even you can't receive that through your money. ஆனால் கர்த்தரால் உனக்கு அதை தர முடியும். But the Lord is able to give அவர் that. ஒன்றும் இல்லாமல் இருந்து சகலத்தையும் சிருஷ்டிக்க கூடியவர். And he is able to create everything out of nothing. இல்லாதவைகளை இருக்கிறதை போலவே அழைக்க கூடியவர். The one who is able to call things as they are அவர் which are உனக்கு not. நல்லவராக இருக்கும்படியாய், For him to be good unto you. உன்னுடைய தேவைகளை சந்திக்கும்படியாய், For him to meet your needs. இதோ முதலாவது நீ சுத்திகரிக்கப்பட்டுக் கொள்வாயா. First of all you have to be sanctified. அவர் நல்லவரும் மன்னிக்கிறவருமாக இருக்கிறார். He is good and good enough to அந்த forgive you. நல்லவரிடத்தில் முதலாவது மன்னிப்பை நீ பெற்றுக்கொள்வாயா. And first of all you have to obtain the forgiveness. அதுதான் நீ எடுக்க வேண்டிய முதலாவது ஸ்டெப். That is the first step. அதுதான் அஸ்திபாரம். That is the அது foundation. இல்லாம அதுக்கு மேல வேற ஏதாவது கட்ட நீ பிரயாசப்படாதே, வெட்கப்பட்டு போவாய். Without that, and don't try to do anything, you will be ashamed. நல்லவரும் மன்னிக்கிறவருமாகிய தேவன், The Lord who is good and able to forgive நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட, with a broken heart, என்னுடைய பாவங்களை மன்னிப்பாருங்கிற விசுவாசத்தோடு கூட, with the faith that the Lord had forgiven his கிருபையின் sins, தயவுள்ள அவருடைய பாதங்களை பற்றி பிடித்துக் கொள்வாயாக. and you hold on his feet. உன்னுடைய பாவங்கள் எவ்வளவு இரத்தாம்பர சிவப்பாக, Though your sins may be red as scarlet, அதை மன்னிக்கிறவர் விசுவாசிப்பாயாக. you believe that he is able to எந்த forgive. அளவுக்கு உன்னுடைய பாவங்களுக்காக நீ மனஸ்தாபப்படுகிறாய், To what extent you repent for your sin, அந்த அளவுக்கு உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற சத்தியம். to that extent it is true that your sins will be forgiven. இப்படியாக அவர் நல்லவராக இருந்து உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறார் முதலாவது. And first of all, being good, he forgives your sins. இரண்டாவது நல்லவராக இருந்து உன்னுடைய தேவைகளை சந்திக்கிறார். And second, being good, he meets your need. நீ என்ன செய்யணும்? அவர் நல்லவராக இருந்து உன்னுடைய தேவைகளை சந்திக்க முடியாய் அன்னாளை போல சுத்திகரிக்கப்பட்ட அவளுடைய மகளாக இருக்க வேண்டும். And you should be the sanctified children or daughter for him to meet your needs. ஆண்டவருடைய சமூகத்தை தந்து இருதயத்தை ஊற்றின தேவன் மேல் விசுவாசம் உள்ள அந்த அன்னாளாக நீ மாற வேண்டும். And you should become Hannah, who poured out her heart in the presence of God, who had faith upon the Lord. சிலர் தங்களை சுத்திகரித்துக் கொள்வாங்க. Some people will sanctify themselves, ஆனா விசுவாசிக்காம ஒரு சந்தேகத்துக்கு இடம் கொடுப்பாங்க. but without believing they will give room for a doubt.
ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகள் மிக தெளிவாக இருக்கிறது. The word of God is so clear. மத்தேயு 21 அதிகாரம் 22 வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கும் போது Matthew chapter 21 verse 22 when we read, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று கர்த்தருடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. and ye shall receive all things out of faith. This is the promise of God. பாருங்க, ஜெபத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். Whatsoever ye shall ask in prayer, believing ye shall receive. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the நாம் Lord. ஜெபிக்கலாம், விசுவாசம் இல்லாதபடி ஜெபிக்கலாம். We may pray but without faith. எத்தனையோ வருஷங்கள் ஜெபித்தாகி விட்டது, And you might have prayed for so many years. என்ன ஒரு பலனும் இல்ல No more reward. என்று சொல்லி இந்த விசுவாசத்தை நஷ்டப்படுத்தி போட்டு விட்டால், And if you waste the faith, அந்த ஓட்ட பந்தயத்தில் நீ எவ்வளவு ஓடி வந்துட்ட, இன்னும் ஒரு 4-5 மீட்டர்ஸ் தான் இருக்கு. அந்த 4-5 மீட்டர்ஸ் அல்லாட்டா ஒரு 12 அடி 15 அடி தான் இருக்கு. அதை ஓடுற நேரத்தில் இந்த சோர்வுக்கு நீ இடம் கொடுத்துட்டீன்னா உன்னுடைய ஓட்டத்தை முடிக்க முடியாமல் போய் விடுவா. in the race just you are in a position to complete within 4 to 5 meters, but if you give room for the without faith, and you will miss the mark. அவ்வளவு நேரம் ஓடின ஓட்டம் பிரயாசம் வீண். And all her running will be vain. பிசாசு நம்மளை ஓடிக்கொண்டிருக்கும் போது இடையில எப்படியாவது அந்த ஓட்டத்தை நிறுத்துறதுக்கு பிரயாசப்படுவான். என்ன செய்வான்? அவிசுவாசத்தை கொண்டு வருவான். Devil will try to put our running to become stop. What he will bring? Unbelief. ஆனா நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? And what our God had said. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? What the word of God says. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். If you believe, you shall see the glory of God. ஆண்டவரிடத்துல ஒரு தகப்பன் வந்தான். A father came to the Lord, தன்னுடைய மகனோடு கூட வருகிறான். and he is coming along with his அந்த son. தகப்பனுக்கு இருக்கிற ஒரே ஒரு மகன் தான் இப்பொழுது வாலிப வயதில் இருக்கிறார். The only one son of his father, now he is in young age. ஆண்டவர் அன்றைக்கு தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு வந்தபோது When he brought his son to the Lord, உடனே அந்த மகனுக்குள் இருந்த அசுத்த ஆவி அது அவனை அலக்களிக்க ஆரம்பித்தது. immediately the foul spirit in the son, it started to torment him. வாயிலே நுரை தள்ளி அவன் பொருள ஆரம்பித்தான். And he began to roll here and there. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name அந்த of the தகப்பன் Lord. ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், That father said unto the Lord, இந்த மகனை நீர் குணமாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். Thou must heal my son. அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு கொடுத்த பதில் என்ன? And what was the reply that the Lord gave நீ unto him? விசுவாசித்தால் கூடும். If you believe, it is possible. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொன்னார். All things are possible unto who believe. உடனே அந்த தகப்பன் என்ன சொல்லுகிறார்? And what the father says, ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, Lord, I believe you, O Lord. ஆனாலும் எனக்குள்ளே அவிசுவாசமும் கலந்திருக்கிறதை நான் உணர்கிறேன் ஆண்டவரே. But though I feel that unbelief had mixed in me, ஆகையால் அந்த அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சத்தமிட்டு அவன் அழுததாக நான் வாசிக்கிறேன். and so he cried, Lord, help me for that unbelief to be removed out of me. மார்க் 9 அதிகாரம் 23 24 வசனங்கள். Mark chapter 9 verse 23 and 24. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the ஒருவேளை Lord. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலவரத்தில் இருக்கலாம். You may be in this position. விசுவாசமும் இருக்கிறது, அவிசுவாசமும் இருக்கிறது. There is faith and as well as ஆனால் அந்த unbelief. அவிசுவாசம் நீக்கப்படும் மட்டும் கர்த்தர் கிரியை செய்ய முடியாது என்பதை நாம் நினைவில் வைப்போமாக. But let us keep in our mind, until the unbelief is removed, the Lord can't work. விசுவாசமும் அவிசுவாசமும் இணைந்து சேர்ந்து போக முடியாது. Belief and unbelief, they can't join together. அதனால தான் அந்த தகப்பன் என்ன செய்கிறான்? So what his father ஆண்டவரே, says, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, Lord, I believe. ஆனால் எனக்குள் இருக்கிற அந்த அவிசுவாசத்தை நான் உணர்கிறேன். Lord, I filled the அந்த unbelief in me. அவிசுவாசத்தை நான் அறிக்கை செய்கிறேன். I confess that unbelief, O அது Lord, நீங்க நீர்தான் உதவி செய்ய வேண்டும். and you should help me. ஏனென்றால் என்னுடைய மகனுக்கு இந்த வியாதி சிறு வயதிலிருந்து இருக்கிறது. Because since he is a child, he is suffering from இந்த this ஆவி அவனை sickness. சிறு வயதிலிருந்து அலக்கழித்துக் கொண்டிருக்கிறது. This spirit is tormenting him right from இப்பொழுது his young வாலிப age. வயதுக்கு வந்திருக்கிறான். Now he become youth. கிட்டத்தட்ட 20 வருடங்களாய் இப்படிப்பட்ட கஷ்டத்தினூடாக அவன் இருக்கிறான். More or less for 20 years he is suffering like நான் கொண்டு this. செல்லாத
டாக்டர்ஸ் இல்ல. There is no doctors that I have நான் not செய்யாத visited. வைத்தியம் இல்ல. There is no medical treatment I என்னுடைய have not done. ஆசைகள் எல்லாம் இவனுக்காக நான் எவ்வளவு செலவழித்து பார்த்து விட்டேன். I have spent all my treasures for him. ஆனால் இதுவரையும் அவனுக்கு சுகம் கிடைக்கவில்லை. Till now he was not healed. ஆயினால் இந்த நீண்ட காலங்கள் All these long days எனக்குள்ளே ஒரு அவிசுவாசத்தை கொண்டு வந்து விட்டது ஆண்டவரே. have created an unbelief in me, O அந்த Lord. அவிசுவாசத்தை என்னிலிருந்து என்னாலே எடுக்க முடிகிறது இல்ல. I am unable to remove the unbelief out of me. விசுவாசம் இருந்தபடியால் தான் உம்மை நோக்கி நான் வந்திருக்கிறேன். Just because I believe thee, I had come to thee. எனக்குள்ளே அவிசுவாசம் இருக்கிறது, இப்பொழுது ஒன்றும் சுகமாகாது என்று அது என்னோட கூட பேசிக்கொண்டுதான் இருக்கிறது. But still now the unbelief is speaking to me, it will not be healed. சகோதரனே சகோதரியே, Brother, sister, ஒருவேளை உன்னுடைய நிலவரம் கூட அப்படித்தான் இருக்கிறதோ. perhaps even your situation may be like this. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக இருக்கிறது. The word of God is like this. நீ அனலாகவாவது குளிராவது இருந்தால் நலமாய் இருக்கும். And whether you are cold or hot, it will be good unto you. ஆனால் நீ அனலும் இல்ல குளிரும் இல்ல. But you are neither cold nor heat. நீ வெதுவெதுப்பாக இருக்கிறாய். You are in a lukewarm state. உனக்குள்ள விசுவாசமும் இருக்கு, அவிசுவாசமும் இருக்கு. You have belief and unbelief. விசுவாசமாகி அந்த அக்கினியும் இருக்கு. You have the fire, the belief. அந்த அவிசுவாசமாகி அந்த ஐஸ் கட்டியும் அங்க இருக்கு. And even you have the ice cubes called the unbelief. ரெண்டு ஒன்னோட சேர்ந்து இப்ப வெதுவெதுப்பா இருக்கு. Both joined together, now it is in a lukewarm இப்படி state. வெதுவெதுப்பாக இருந்தால் நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I will spew thee if you are in a lukewarm state. அப்படியானால் எப்படி அவரிடத்தில் நாம் ஒரு பதிலை பெற்றுக்கொள்ள முடியும்? If it is so, how we can obtain an answer from the சகோதரனே Lord? சகோதரியே, தேவனுடைய வசனத்தின்படி தான் நாம் அவரை அணுக முடியும். Brother, sister, only we can approach the Lord by His word. கிருபையுள்ள தேவன். He is gracious God. இரக்கம் தயவுள்ள தேவன். He is Lord merciful. நீ கர்த்தரை அறிவதற்கு முன்பதாக, And you knowing the Lord, நீ அவரை அறிந்து கொண்டு அந்த அன்புக்குள்ளாக வரும்படியாய், for you to know Him and to come in His love, கர்த்தர் உனக்கு பலவிதமான நன்மைகளை அற்புதங்களை செய்திருக்க கூடும். the Lord might have done so many good things unto you. ஆனால் இப்பொழுது நீ ரட்சிக்கப்பட்ட அவருடைய மகனாக மகளாக இருக்கிறாய். Now you are His son and daughter being saved. ஞானஸ்நானம் பெற்று அவரோடு கூட ஒரு நல்மனசாட்சியின் உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிறாய். Through baptism you are in Him with a good conscience of God. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பொழுது நீ தேவனுடைய ஆலயமாகவே மாறிவிட்டாய். You had become the temple of God by receiving the anointing of the Holy ஆண்டவர் Spirit. தன்னுடைய பிரமாணங்கள் எல்லாவற்றையும் உன்னுடைய இருதயமாகிய பலகையிலே எழுதி வைத்து விட்டார். The Lord had written all His commandments in your table stone called the heart. நீ இப்பொழுது ஒரு ஆவியின் பிரமாணத்துக்குள்ளாக வந்திருக்கிறாய். Now you are in the law of spirit. இப்படி நீ கர்த்தருக்குள் அவருடைய மகனாக மகளாக அவருடைய ஆலயமாக காணப்பட்டு கொண்டிருக்கும் போது, When you are found to be His son and daughter and His temple, கர்த்தரிடத்திலிருந்து அவருடைய வசனங்களை வார்த்தைகளை பெற்றிருக்கும் போது, when you have obtained words from Him, அந்த வசனத்தின்படி வார்த்தையின்படி நம்மை ஒப்புக் கொடுக்காமல் இருந்தால், if we won't surrender ourselves according to the word of God, அப்படிப்பட்ட அந்த அவிசுவாசமுடையவர்களாக இருந்தால், if we are with such unbelief, கர்த்தர் நமக்கு கிரியை செய்யும்படியாக வாஞ்சித்தாலும் கூட, though we desire that the Lord should work for us, நமக்காக கிரியை செய்ய முடியாதபடி நாமே அவருடைய கையை கட்டி போட்டு விடுகிறோம். even we will bind His hand for Him not to work for us. ஆண்டவர் தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தாரே. The Lord came to the Nazareth. ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை அவர்களுக்கு செய்ய விரும்பினாரே. The Lord wants to do so many good things unto ஆனால் them. அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அப்படி அவர் செய்ய முடியவில்லை என்பதாக நாம் வாசிக்கிறோம். We could read due to their unbelief he was unable to do such things. சகோதரனே சகோதரியே, உனக்கும் எனக்கும் அவர் ஒரு சுய சித்தத்தை தந்திருக்கிறார். Brother, sister, the Lord had given us self will unto you and me. நீ நான் ஒரு இயந்திரம் அல்ல. You and I are not an instrument. ஏதோ முடுக்கி விட்டால் சுவிட்ச் ஆன் பண்ணால் ஓடக்கூடிய ஒரு இயந்திரம் அல்ல நாம். We are not a machine just to activate by switching on. நமக்கு பிரியமானதை நம்மால் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சுயாதீனத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். The Lord had given us a liberty to choose things that we desire. இதோ ஜீவனுக்கு போகிற வழியும் மரணத்துக்கு போகிற வழியும் உனக்கு முன்பதாக வைக்கிறேன். Behold, I kept the way of life and the way of death before thee. தெரிந்து கொள்ள வேண்டிய உரிமை உன்னுடையதாக இருக்கிறது. The choice is yours. ஆகையால் தான் இங்கே அந்த தகப்பன் அழுகிறான். That's why the father cried. ஆண்டவரே, எனக்குள்ள விசுவாசம் இருக்கிறபடியால் தன்மை தேடி வந்திருக்கிறேன். Lord, due to the belief in me I came in search of உம்மை you. குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். I have heard about thee. உம்மிடத்தில் வருகிற யாவரையும் நீ சுகப்படுத்துகிறீர். You will heal all the people who come unto you. மரித்தவர்களை கூட உயிரோடு கூட எழுப்பி தருகிறீர். Even you had raised the dead person. எல்லாருடைய கண்ணீரையும் துடைக்கிறீர். And you wipe out the tears of all. முடவர்கள் நடக்கிறார்கள். The lame walk. செவிடருடைய காதுகள் திறக்கப்படுகிறது. The
ears of the deaf are opened. குருடர்கள் பார்வையை பெற்றுக் கொள்கிறார்கள். The blinds receiving their இப்படி sight. நம்மை குறித்து நான் கேள்விப்பட்டேன். I have heard about these so many things. எனக்குள்ளே ஒரு விசுவாசம் வந்தது. I had a faith in me. ஆகையால் தான் உம்மை தேடி நான் இங்கே வந்திருக்கிறேன். That's why I have come seeking ஆனால் thee. அதே நேரத்தில் But at the same time, இதோ கடந்த காலத்தில் நடந்த காரியங்கள் all the past things in my எவ்வளவு life, பிரயாசப்பட்டு என்னுடைய மகனுக்கு சுகம் கிடைக்கவில்லையே. though after so many effort my son was not healed. 20 வருடங்களாக நான் இந்த மகனை கையிலே பிடித்துக்கொண்டு அங்கே இங்கே என்று அலைந்து கொண்டிருக்கிறேன். More or less for 20 years I am moving here and there with my son. அது அங்கே போனால் சுகமாகும். And if I go there, he will be இவன் healed. நல்ல கைராசியான டாக்டர், இங்கே போனால் சுகமாகும். And he is a good doctor, and if I go there, he will be healed. நாட்டு வைத்தியம் எடுத்தால் சுகமாகும். And if I go for the என்று இப்படி அலையாத இடம் இல்ல. there is no place that I have not gone. எல்லா இடங்களும் சுற்றி சுற்றி வந்தபடினால் அவைகளுடைய நினைவுக்கு வரும்போது இன்றைக்கும் கூட அப்படித்தான் நடக்கும். When all over the places that I have gone came to my mind, இப்பொழுதும் கூட என் மகனுக்கு சுகம் கிடைக்காது. even today also my son will not be என்கிற அந்த healed. அவிசுவாசமும் எனக்குள்ளே வருகிறதா. That unbelief also cometh in me. ஆனால் ஆண்டவரே ஒரு காரியம், But Lord, one thing, நான் இந்த அவிசுவாசத்தை வெறுக்கிறேன். I hate this unbelief. என்னாலே அதை நீக்க முடியவில்லை. I cannot remove this. நீர் அதை நீங்கும்படியாக செய்யும் ஆண்டவர். But thou should help me for that to be கண்ணீர் removed. விட்டு சத்தமிட்டு அழுததாக நான் வாசி. And he cried and wept with a loud voice. சகோதரனே சகோதரி, Brother, sister, அவருடைய இரத்தத்தால் நீ கழுவப்பட்டிருக்கிற அவருடைய மகனாக மகளாக இருக்கிறாய். you are his son and daughter being washed by his ஆண்டவர் blood. நல்லவராக இருந்து தம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் உன்னை பாவங்களற கழுவி சுத்திகரித்தார். The Lord being good, and he had washed thee away from your நீ sins. பின்னிட்டு திரும்பி நோக்கி பார்ப்பாயானால் எவ்வளவு பெரிய பொல்லாப்புகள் அக்கிரமங்கள் தேவனை நாம் வேதனைப்படுத்தி இருக்கிறோம். If you look back and you could see with so many pains we have tormented the Lord. ஆனாலும் ஆண்டவரே எனக்கு மன்னியும் என்று நொறுங்குண்ட இருதயத்தோடு அவருடைய பாதங்களை பற்றி பிடித்த போது, But when we hold his feet, Lord, forgive unto me. நம்மை தூக்கி எடுத்து அரவணைத்தவர் அல்லவா. He lifted us and he embraced us. இந்த மகனே மகளே என்று உச்சி முகர்ந்தவர் அல்லவா. He's the one who embraced us saying, my son, my அவருடைய daughter. பாதங்களை பற்றி பிடித்த போது நம்மை கைவிட்டு இருக்கிறாரா. And have he forsook us when we hold on his நீ feet? எனக்கு வேண்டாம் என்று அவர் சொல்லி இருக்கிறாரா. Did he said, I don't need thee? என்னிடத்தில் வருகிறவர்களை ஒருபோது நான் புறக்கணிக்க மாட்டேன் என்று தானே சொல்லி இருக்கிறார். And he had said, I will never reject anyone who comes unto me. மனம் திரும்பி வரும்போது எழுப்பி ஓடி வந்து அல்லவா நம்மை அரவணைக்க கூடிய தயவுள்ள தேவனாக இருக்கிறார். When we repent, and he is a Lord of compassionate to embrace us. ஆகையினால் அந்த நல்லவர் எப்பொழுது நம்மை பாவங்களற கழுவி சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். That's why that good one is always, அந்த நல்லவர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் தர விரும்புகிறார். that good one wants to meet all our நீ needs. நிந்தையோடு அவமானத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. There is no need for you to be with shame நீ and ஒரு reproach. ஜீவனுள்ள தேவனை நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். You are worshipping a true living God. ஆகையால் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. There is no need for you to தேவனுடைய afraid. வசனத்தின்படி நீ அணுகு, அது ஒன்று போதும். You approach according to the word of God, that is enough. இரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிற நீ உனக்குள்ளே ஒரு விசுவாசத்தை கட்டி எழுப்பு. You build a faith in you that you have been washed by his blood. உனக்குள்ளே அவிசுவாசம் மேலோங்குகிறதை நீ காண்பாயேயானால், And if you see the unbelief rising up, அது உன்னை விட்டு நீங்கும்படியாய் அவரிடத்தில் நீ விண்ணப்பி வேண்டிக்கொள். அந்த தகப்பனை போல கண்ணீர் விட்டு அழு. you pray unto him for that to be removed and cry like the Father. ஆண்டவர் உன்னுடைய அவிசுவாசத்தை உன்னை விட்டு நீக்குகிறேன் என்று சொல்லவில்லை. The Lord did not say, I help thee for your unbelief to be அவன் removed. இப்படி சொன்ன உடனேயே, As soon as he said, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்ற அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீர் விட்டு சத்தமிட்டு அவன் அழுத உடனே, when he cried out saying, Lord, I believe, help thou mine unbelief to be removed. கர்த்தர் இதோ செயல்பட ஆரம்பித்து விட்டார். Lord started to working. அந்த வாலிபனுக்குள்ள இருந்த அந்த அசுத்தாவியை புறப்பட்டு போகும்படியாக கட்டளையிட்டார். And he commanded that the dumb spirit to be get away from that young இதோ அந்த man. அசுத்தாவி முற்றிலுமாய் அவனை விட்டு நீங்கி போயிற்று. And now the foul spirit had been அந்த மகனை completely. எழுப்பி தகப்பனுடைய கரத்தில் அவனை ஒப்பு கொடுத்த போது, When Lord handed over his son unto him, தகப்பனுக்கு இப்பொழுது எவ்வளவு ஆனந்த கண்ணீர் வந்திருக்கும். and how much tears of joy that the father would have shed சின்ன வயதிலிருந்து right from the young age. எப்பொழுது பார்த்தாலும் தன்னுடைய மகனை அந்த அசுத்தாவி கசக்கி பிழிகிறதை கண்டவன் அவன். The one who saw the foul spirit is torturing his son. சின்ன வயதிலிருந்து வாயிலே நுரை தள்ளி அந்த அசுத்தாவி அவனை கசக்கி பிழிகிறதை கண்டு எவ்வளவு கண்ணீர் விட்டு கதறி இருப்பான். How much he would have shed tears when he saw his son well out foaming and moving here and there. இதோ விசுவாசத்தோடும் அவிசுவாசத்தோடும் ஆண்டவரிடத்தில் வந்தவன்,
The one who came with a belief and unbelief with the Lord. தன்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படியாக ஆண்டவரிடத்தில் கண்ணீரோடு சத்தமிட்டு விண்ணப்பித்தவன். The one who cried out with a loud voice for his unbelief to be removed. இதோ அந்த கிருபையின் தேவன், The gracious Lord, அந்த இரக்கத்தின் தயவின் தேவன், the merciful God, தன்னுடைய மகனை சுகப்படுத்தி அந்த அசுத்தாவியை துரத்தி தன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த போது, when he healed his son and cast out the dumb spirit and handed over his son, ஓ நன்றியினால் அவன் இருதயம் நிரம்பினது. his heart was filled with gratefulness. கண்களிலிருந்து கண்ணீர் ஓடி வந்து கொண்டே இருக்கிறது. அது ஆனந்த கண்ணீர் அல்லவா? The tears is running out of his eyes, and that இதோ is கர்த்தர் உனக்கும் கூட even unto you, உன்னுடைய அழுகையின் கண்ணீரை நீக்கி removing the tears. ஆனந்த கண்ணீரை கர்த்தர் உனக்கு தர The விரும்புகிறார். Lord wants to give you the tears of joy. அவர் நல்லவர். He is good. நீ அவரை ருசிப்பாயாக. You taste and see. அவரிடத்தில் நன்மைகள் உனக்கு புரண்டோடி பெரு வெள்ளம் போல பெருக்கெடுத்து உனக்குள்ளே பாயும்படியாக கடந்து வந்திருக்கிறது. For the goodness to run and flow towards thee, it had come towards thee. அதற்கு சுத்திகரிப்பும் விசுவாசமும் அவசியம். For that sanctification and faith is essential. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நம்முடைய ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். Our God is good. அதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் போது, About that when we read in the Bible, நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கும் போது, when we read Nahum chapter 1 verse 7, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை கர்த்தர் நல்லவர், ஏனென்றால் அவர் இக்கட்டு நாட்களிலே அரணான கோட்டையாக இருக்கிறார். the Lord is good, and because he is our fortress in the day of affliction. கர்த்தர் நல்லவர். The Lord is good, நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற நல்லவர். and he is the good one to forgive our நம்முடைய sins. தேவைகளை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற நல்லவர். The one who is good by meeting our needs. மாத்திரமல்ல, நீங்களோ நானோ ஒரு இக்கட்டுகளில் ஒருவேளை காணப்பட்டு கொண்டிருக்கலாம். Not only that, you and I may be in an afflicted ஏதோ state. பிரச்சனைகளில் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். We may be entangled in some ஒருவேளை problems. உங்களுடைய வீட்டிலாக இருக்கலாம். It may be in your house. ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலாக இருக்கலாம். It may be in your work spot. ஒருவேளை உங்களுடைய பிசினஸிலாக இருக்கலாம். It may be in your business. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு இக்கட்டுக்குள்ளே நீ காணப்பட்டு கொண்டிருக்க. Perhaps in some situation you may be found. மிகவும் நிர்பந்தமான ஒரு நிலவரத்தில் நீ இருக்கிறாய். And you are in a wretched state. ஆனால் கர்த்தர் உனக்கு நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. But the word of God says the Lord is good unto you. திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, அவர் இக்கட்டு நாளிலே உனக்கு அரணான கோட்டையாக இருந்து உன்னை பாதுகாப்பார். Being your strong fortress, he shall preserve you in the day of thy affliction. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நாம் 2 நாளாகமத்திலே யோசபாத் ராஜாவை குறித்து நாம் படிக்கிறோம். And we read about King Jehoshaphat in 2 Chronicles. 20ஆம் அதிகாரத்தை எடுத்து நாம் வாசிக்கும் போது, When we read chapter 20, முதல் 4 வசனங்களை வாசிக்கும் போது, when we read the first 4 அவனுக்கு verses, விரோதமாக வருகிற அந்த இக்கட்டுகள் என்ன என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. and here the trouble which comes against him have been mentioned. வாசிங்க. இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடே அம்மோனியருக்கு அப்புறத்திலுள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரிலே இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. பாருங்க, இங்க நேரிடுகிற ஒரு இக்கட்டை நாம் பார்க்கிறோம். And we could see a trouble came here. ஏராளமான ஜனங்கள் யோசபாத் ராஜாவுக்கும் அவருடைய ஜனத்துக்கு விரோதமாக வந்தார்கள். A great multitude came against Jehoshaphat and unto his people. அவர்களை இவ்வளவு பேர் என்று எண்ண முடியாது. And we can't number them. மோவாப் தேச ஜனங்கள் The வருகிறார்கள். people of Moabites, they came. சேயீர் மலை தேசத்தார் வருகிறார்கள். The people belongs to the அமலேக்கியர் வருகிறார்கள். Amalekites comes. சீரியாவின் அப்புறத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் அவனுக்கு விரோதமாக வருகிறார்கள். All the people beyond the sea of Syria also இதை comes. கேட்டபோது யோசபாத் ராஜா பயந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And when hearing this, Jehoshaphat feared. ஏனென்றால் தனக்கு விரோதமாக வந்த யுத்த சேதனுடைய எண்ணிக்கைகள் எண்ணக்கூடாததாக இருக்கிற அவைகள் இங்கே வரும்போது முற்றிலுமாய் தன்னை ஜனத்தையும்
அழித்து போடும் என்பதை யோசபாத் ராஜா உணர்ந்தான். Because King Jehoshaphat realized when he looked at the host, which is the number which came to destroy him. அதனால் தான் முதலாவது அவனுக்குள்ள ஒரு பயம் வந்தது. That's why he had a fear upon him. ஆனால் ஞானமாய் புத்தியாய் ஒரு காரியத்தை செய்தான். But very wisely he did a thing. அவன் தேவன் பேரில் விசுவாசம் வைத்திருந்தான். And he trusted in the Lord. அவன் தன்னுடைய ஜீவிதத்தில் ஒரு சுத்திரிப்போடு கூட இருந்தான். And he was with a sanctified life. தேவன் அவனை சுத்திரிப்போடு கூட அவனை வைத்துக்கொள்ள நல்லவராக இருந்தார். The Lord was good to keep himself in sanctification. மாத்திரமல்ல தேவன் பேரில் அவனுக்கு விசுவாசமும் இருந்தது. Not only that, he had faith upon the Lord. இவ்வளவு யுத்த வீரர்கள் தனக்கு விரோதமாக ஜனத்துக்கு விரோதமாக வருகிறார்கள் என்று அறிந்தபோது, even after knowing this many multitude are coming against him, பொதுவாக ஏதாவது வேறொரு ராஜாவாக இருந்தால், if there is some other king, அப்பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? what they would do, யுத்த ஆயுதங்கள் எல்லாவற்றையும் சேகரிக்க அதுக்கு வேண்டிய காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்த மிகவும் துரிதமாய் பிரயாசப்படுவார்கள். They will be hastily preparing to gather all the weapons for the battle. தங்களுடைய கோட்டைகள் அரண்கள் எல்லாவற்றையும் அவர்கள் ஒன்று கூட பலப்படுத்த மிகவும் துரிதமாய் பிரயாசப்படுவார்கள். Once again they will strengthen all their fortress and all their stronghold. இப்படியாக இரவும் பகலும் இதில தான் தங்களுடைய கான்சன்ட்ரேஷன், தங்களுடைய அந்த கவனத்தை செலுத்துவார்கள். Night and day they will spend their concentration on this thing alone. ஆனா யோசபாத் ராஜாவை பாருங்க. But see King Jehoshaphat, just opposite அவன் கான்சன்ட்ரேஷன் செலுத்துறது பாருங்க. and his concentration is just opposite. யுத்த தளவாடங்களை எல்லாம் பெருக்கி எடுக்கிறது அல்லது கோட்டைகளை பலப்படுத்துகிறது, யுத்த வீரர் ஆயத்தப்படுத்துகிறது, அவர்களுக்கு வேண்டிய வாள்கள் மற்றும் கேடங்கள் இருக்கிறதா என்று சொல்லி பார்த்தா அவைகளை செய்யும்படியாய் சொல்கிறது. இதில் அல்ல அவன் கவனம் செலுத்தினது. And he did not spend his attention and concentration towards preparing the people for the battle by checking all the weapons. அந்த திரளான ஜனங்களை குறித்து பயப்பட்டது உண்மை. And it is true, he feared over the great multitude. அவர்கள் வந்து தன்னை தன்னுடைய ஜனத்தை முற்றிலுமாய் மேய்ந்து போடுவார்கள் என்று அவன் எண்ணினது உண்மை. It is true that he thought they will utterly consume he and his people. ஆனால் தேவன் மேல் விசுவாசம் வைத்திருந்தவன், but the one who had faith upon the Lord, ஜனத்தை பார்த்து சொல்லுகிறான், and he said unto his people, இந்த இக்கட்டிலிருந்து, from this trouble, நமக்கு வரவிருக்கிற இந்த இக்கட்டு, இந்த அழிவிலிருந்து, for this destruction and out of this நம்முடைய trouble, தேவன் தான் நம்மை பாதுகாக்க வல்லவர். the Lord is able to preserve us. ஐயா, நாம் அவரை தேடுவோமாக. So let us seek him. யூதாவெங்கும் முழு தேசத்திலும் அவன் உபவாசத்தை கூறுவித்தான். And he proclaimed a fast all through the Judah. உபவாசத்தை அவன் கூறுவித்தது மாத்திரமல்ல, not only he proclaimed the fast, எல்லாரும் வந்து தேவனை தேடும்படியாய், for every people to seek the Lord. எருசலேம் ஆலயத்தின் அதனுடைய அந்த முகப்பிலே எல்லாரும் வந்து கூடினதாக நாம் வாசிக்கிறோம். And we could see all the people gathered in the front place of the Jerusalem's temple. வாசிங்க 5வது வசனம். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, பாருங்க, எல்லாரும் வந்து உபவாசத்தோட எல்லாம் எங்க வந்துட்டாங்க? எருசலேமுக்கு வந்துட்டாங்க. All the people, they had come to Jerusalem with fasting. வந்து அந்த எருசலேம் ஆலயத்தினுடைய அந்த முகப்பிலே அவர் எல்லாரும் வந்து திரளாய் ஜனங்கள் லட்சக்கணக்கில் வந்து கூட்டிட்டாங்க. Lakhs of people, they gathered before the new court in the temple of God. அவங்க யுத்தம் பண்ணவா வந்து கூடினாங்க? And have they gathered to battle? இல்ல, எல்லாரும் உபவாசத்தோட வந்து கூடி இருக்கிறாங்க. They all have gathered there with fasting. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. வந்தது புருஷர்கள் மாத்திரம் அல்ல, not only men. நாம இதுல வாசிக்கிறோம், and we read தங்களுடைய பிள்ளைகள் மனைவி எல்லாரோடய வந்துட்டாங்க, குடும்பமா வந்துட்டாங்க. They had come along with their family. எங்க வாசிக்கிறீங்க? 13வது வசனம். யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரோடும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக வந்து நின்னுட்டாங்க. They all stood before the Lord. குடும்பமா வந்து நின்னுட்டாங்க. Along with their families they stood before. ஏன்னா அவருடைய நம்பிக்கை விசுவாசம் ஆண்டவராகிய ஆண்டவர் மேல் மாத்திரம்தான். Because all their faith and trust is toward the தங்களுடைய Lord. ரட்சிப்பு அவரிடத்திலிருந்து மாத்திரம் புறப்படும் என்பதை விசுவாசித்தார். They believed that their salvation is of the Lord. அவர்கள் உபவாசத்தோடு கூட வந்துட்டாங்க. So they came with fast. ராஜாவுடைய ஜெபம் என்னவாக இருந்தது? What was the prayer of King David? ராஜா தேவனை நோக்கி எப்படியாக ஜெபம் பண்ணினான்? How king prayed? 12ஆம் வசனம் வாசிங்க. 12th verse. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ?
எங்களுக்கு விரோதமாக வந்து இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. Our eyes are upon thee. அந்த ஏராளமான ஜனத்துக்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் கிடையாது. We have no might against the great company. எங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. And we don't know what to do. ஆனா நாங்கள் ஒன்று செய்கிறோம். But we do one thing. நாங்கள் உண்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். And our eyes are upon thee. விசுவாசத்தோடு உண்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். We are ஆண்டவரே, looking towards thee with faith, O எங்களுடைய Lord. ரட்சிப்பு நீர்தான் ஆண்டவரே. You are our salvation. எங்களுடைய அரணான கோட்டை நீர்தான் ஆண்டவரே. The what our stronghold. எங்களுக்கு கேடகமும் நீர்தான் The ஆண்டவரே. what our shield, O Lord. ஆகையால் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. So our eyes are upon thee. எங்களுடைய எல்லா புருஷரும் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் எல்லாருடைய கண்களும் அவரையே நோக்கி கொண்டிருந்தது. All the eyes of their wives and children are upon the Lord alone. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the இப்பொழுது Lord. ஒரு தீர்க்க தரிசனம் உண்டாகிறது. Now there came a prophecy. கர்த்தர் அந்த தீர்க்க தரிசனத்தின் மூலமா ஜனத்தோடு கூட பேசுகிறார். The Lord dealt with the people through the இந்த prophecy. யுத்தம் உங்களுடையது அல்ல. This battle is not இந்த yours. யுத்தம் என்னுடையது என்று கர்த்தர் பேசுகிறார். This battle is mine, says the Lord. சகோதரனே சகோதரியே, Brother, sister, உனக்கு விரோதமாக எழும்பி இடர்களை கண்டு நீ பயந்து போனாயோ? and have you feared looking at the offense that came against thee? யோசபாத்து பயந்தது போல நீயும் கூட பயந்து போனாயோ? Have you feared as King இது Jehoshaphat நிச்சயமாக feared? நாங்கள் அழிந்து போவோம் என்கிற நீ பயந்து போனாயோ? Have you feared thinking certainly we will be அந்த destroyed? சத்துருடைய வல்லம் உன்னை குடும்பத்தை முழுமையாய் அழித்து போடும் என்று பயந்து போனாயோ? Did you fear that the power of devil will consume you? ஆனால் கர்த்தர் உனக்கு நல்லவராக இருக்க But விரும்புகிறார். the Lord wants to be good unto you. நல்லவராக இருந்து உன்னை சுத்திகரித்து உன்னை பாவங்களற கழுவி சுத்திகரித்து உன்னை மன்னித்தவர். The one who being good, who forgave and washed away from all your sins. நல்லவராக இருந்து நீ விசுவாசத்தோடு கூட நீ ஜெபத்தை ஏறெடுத்த போது, When you offered your prayer with faith, இதோ உனக்கு நீ கேட்ட ஒரு மகனை மாத்திரமல்ல, கேளாத இன்னும் 3 மகன்களையும் 2 மகள்களையும் தந்தவர். not only the son which you asked, he added 3 more sons and 2 more daughters. பிள்ளை இல்லாத மலடியாக உனக்கு 6 பிள்ளைகளை தந்தார். The Lord had given 6 children unto you who are நினைத்து barren. யோசித்து பார்ப்பதற்கு முடியாத அளவுக்கு உன்னை நன்மை செய்கிறவர். The one who do good unto you, you cannot comprehend. ஏனென்றால் உனக்குள்ளே அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட அந்த பாவ மன்னிப்பு இருந்தது. Because you had the forgiveness of sins being washed away by his அப்படியாக blood. முதலாவது உனக்கு நல்லவராக இருந்தார். That's how he was good unto you உன்னை first of மன்னிக்கிற all. நல்லவராக இருந்தார். The one who is good by forgiving you. இரண்டாவது நீ விசுவாசத்தோடு அவரை நோக்கி கூப்பிட்ட போது, And secondly, when you called unto him with ஆண்டவரே faith, என்ற சிறுமையை பாரும் ஆண்டவர், Lord, look unto thy affliction. என்ற சிறுமையை மறவாமல் நினைத்தருளும் ஆண்டவர். Forget not my affliction and எனக்கு remember ஒரு thee. அடியாளுக்கு ஒரு ஆண்பிள்ளையை தாரும் ஆண்டவர். You thine handmaid a man child. கேட்ட அந்நாளுக்கு ஆண்டவர் சாமுவேலை தந்தது மாத்திரமல்ல, Not only the Lord gave இன்னும் 3 Samuel, குமாரர் 2 குமாரத்திகளை தந்தவர். the Lord who gave 3 more sons and 2 more இன்றைக்கும் daughters. ஜீவிக்கிறார் சகோதரனே. Today he lives even. இன்றைக்கும் ஜீவிக்கிறார் சகோதரே. Even today he lives, dear sister. உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிற அந்த நல்லவர், The good one who is forgiving உன்னுடைய your பாவங்களை sins. மன்னித்த அந்த நல்லவர், The good one who forgives your தொடர்ந்து sins. விசுவாசத்தோடு நீ அவரை பற்றி பிடித்துக் கொள்ளும் போது, When you steadfastly hold on him, நீ நினைத்திராத யோசித்திராத நன்மைகள் எல்லாவற்றையும் அவர் செய்தர வல்லவர். and he is able to do good all things which you cannot think. மாத்திரமல்ல, இப்பொழுது நீ இக்கட்டில் சிக்கி இருக்கிறாயோ? Now have you are you in பயப்படாதே, trouble? சத்துரு உன்னை மேற்கொள்ள முடியாது. Fear not, the enemy can't prevail இதோ you. ஆண்டவர் சொல்லுகிறார், Behold, the Lord says, நான் உன்னை மன்னிக்கும்படியாக நீ உன்னை ஒப்புக் கொடுத்தபடினால் as you have surrendered that for me to forgive நான் you, உனக்கு நல்லவராக இருக்கிறேன். I am good unto you. மாத்திரமல்ல, நீ என் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறபடினால் Not only that, as you are having faith நான் upon உனக்கு me, நல்லவராக இருப்பேன். I will be good unto you. இதோ என் மேல் விசுவாசம் வைத்து எனக்கும்பாக வந்து நீ கூடியிருக்கிறாய். And you have gathered before me having faith upon me. ரதங்கள் குதிரைகள் மேலல்ல உன்னுடைய கண்களை நீ வைத்திருக்கிறாய். Your eyes are not upon the chariots and horses, ஏதோ மனுஷ புய பலத்தில் அல்ல உன்னுடைய கண்களை நீ வைத்திருக்கிறாய். not upon the arms of men, அல்லாவிட்டால் பணம் ஐஸ்வர்யத்தின் மேலல்ல உன்னுடைய கண்களை நீ வைத்திருக்கிறாய். or else your eyes are not towards riches.
நீ என்மேல் உன்னுடைய கண்களை வைத்திருக்கிறாய். Your eyes are upon me. ஆகையால் என்னுடைய மகனே மகளே, That's why my son, my daughter, நான் இந்த யுத்தத்தை செய்வேன். I am going to lead this battle. நான் உனக்கு சொல்லுகிறேன், இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல. Let me say you, this battle is not இந்த yours. யுத்தம் என்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். This battle is mine, says the யுத்தம் Lord. கர்த்தருடையதாக மாறும்போது என்ன நடக்கும் தெரியுமா? When the battle becomes the Lord's one, what will happen, you know? இதோ எதிர்த்து வந்த சத்துருக்கள் யாவரும், And all the enemies who came against them, ஒருவரும் தப்பவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. none of them was spared, says the அந்த Lord. திரளான லட்சக்கணக்கான அந்த யுத்த வீரர்கள், All the lakhs of the soldiers, வெட்டுக்கிளிகளைப் போல திரளான அந்த யுத்த வீரர்கள், the soldiers like locusts. இதோ இந்த யுத்தம் கர்த்தருடைய யுத்தமாக அது மாறின போது, When the battle becomes the Lord's one, அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை என்று சொல்லி நான் வாசிக்கிறேன். none of them was spared, we read there. என்ன சம்பவித்தது? What happened? அவர்கள் மத்தியிலேயே பிரிவினை உண்டாயிற்று. There came a deviation among இரண்டு them. கூட்டத்தார் சேர்ந்து சேயீர் மலை தேசத்தாரை அழிக்க தொடங்கினார். Two groups of people, they joined together and they tried to சேயீர் மலை destroy. தேசத்தார் எல்லாம் அழிக்கப்பட்ட பிற்பாடு, கொல்லப்பட்ட பிற்பாடு, After these people were destroyed, இவர்கள் இருவருக்கு மத்தியில் இப்பொழுது பகை உண்டாயிற்று. even a hatred comes in between these இவர்கள் two. இருவரும் ஒருவருக்கு ஒரு சண்டை போட ஆரம்பித்தார். These two started to fight with one ஒருவர் another. சண்டை போட்டு வெட்டி கொண்டு இப்படியாக அவர்களும் அழிந்து போனார். Even they were also destroyed. அதனால் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் That's why the people of தங்களுக்காக Israel, யுத்தம் செய்ய போகிற தங்களுடைய ஆண்டவரை நினைகூர்ந்தவர்களாய், as the one who remembering their Lord who is going to do the battle, நன்றியுள்ள இருதயமுடையவர்களாய், being with a grateful heart. இதோ யுத்த பவனி அது இப்பொழுது பாட்டு பவனியாக மாறிவிட்டது. The procession of war, now it become the procession of song. எல்லாரும் இதோ பாட்டுகளை பாடுகிறார்கள். They all sing songs. கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. The grace of the Lord is endureth கர்த்தருடைய forever. கிருபை குறித்து புகழ்ந்து பாடுகிறார்கள். They praise the grace of the Lord. இதோ இப்பொழுது பாடிக்கொண்டு அந்த பவனியாக வந்தபோது, When they came singing as a அந்த procession, திரளான யுத்த வீரர்கள் இருக்கிற அந்த இடத்தை நோக்கி பார்த்தபோது, when they look at the people where there are great multitude, எல்லாரையும் செத்த சவங்களாக தான் கண்டார்கள். they saw them as carcasses. அவர்கள் ஒருவனும் தப்பவில்லை. None of them was spared. வாசிங்க. 21 இருந்து. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களாக முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படி எனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்து குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. அல்லேலூயா. நம்ம யுத்தம் பண்ணினோம்னா ஏதோ ஜெயம் எடுத்தது போல தெரிகிறது போல இருக்கும். கத்தன் கூட இருந்து யுத்தம் பண்ணதுனால, கத்தன் நம்மோடு கூட இருந்ததுனால யுத்தத்துல ஜெயம் எடுத்தது போல இருக்கும். ஆனா ஆண்டவரே அந்த யுத்தத்தை முற்றிலுமா டேக் ஓவர் பண்ணிட்டாருன்னா சத்துருங்கிற வல்லம் அங்க இருக்கவே இருக்காது. If the Lord is with us, we may feel that the Lord had led the battle, but if the Lord had completely took responsibility of the battle, no enemy will be escaped. எத்தனை பேர் நீங்க வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire this? எங்களுடைய யுத்தங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அந்த யுத்தங்களை செய்கிறவராய் அது அவருடைய யுத்தமாய் மாறிவிட வேண்டும். All our battles should become the Lord's battle, for the Lord himself to do the battle. சும்மா கைதட்டி பாட்டு தான் பாடிக்கிட்டு இருக்கணும், அவ்வளவுதான். We are going to just sing songs by clapping our hands. எங்களுடைய ஒரேல இருக்க அந்த பட்டயத்தை நாங்க எடுக்க வேண்டிய அவசியமே There கிடையாது. is no need for us to take the sword out of our hand. Because இந்த யுத்தம் எங்களுடையது அல்ல. Because the battle is not ours. அது ஆண்டவர் என்னுடையது சொல்லிட்டாரு. The Lord had said the battle is mine. அவர் தன்னுடைய பட்டயத்தை எடுத்துக்கிடுவார். And he will take his sword. நாங்க செய்ய வேண்டிய நல்லா கைதட்டி கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்றும் உள்ளது பாடிட்டு இருந்தா போதும். And it is enough if we just singing the Lord saying his mercy endureth forever. பாருங்க கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. See how the Lord is good. வந்த அந்த பொல்லாப்பு எவ்வளவு பெரியதாக காணப்பட்டது. Though the trouble may be great. யோசபாத்தை முழு ஜனங்களை அவர் முற்றிலுமாய் மேய்ந்து போடுவார்கள், அல்லாவிட்டால் முற்றிலுமாய் விழுங்கி போடுவார்கள், அழித்து போட்டு விடுவார்கள். They might have swallowed the Judah and all his people. ஆனா அவர் எல்லாரும் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய்
விசுவாசம் உள்ளவர்களாய் எல்லாரும் ஆண்டவரே நோக்கி பார்த்தபோது, when they all with sanctification look towards the Lord, யுத்தம் கர்த்தருடைய யுத்தமாக மாறினது. the battle becomes the Lord's one. தேவ ஜனங்கள் அவரை துதித்தால் மாத்திரம் போதும். The people of God, if they praised him, is நாமெல்லாம் enough. நம்முடைய கண்களை மூடுவோமா? Let us all close our eyes. கர்த்தர் உனக்கு முன்பதாக நின்று The கொண்டிருக்கிறார். Lord is standing before you. என் மகனே மகளே, My son, my நான் daughter, உனக்கு நல்லவராகவே இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிற சத்தத்தை உன்னுடைய காதுகளில் அந்த சத்தம் துணிக்கவில்லையோ? and don't you hear through your ears that I want to be good unto you? நீ பயந்து போயிருக்கிறாயோ? You are feared. அடுத்து என்னவாகும் என்கிறதான் ஒரு கலக்கத்தோடு கூட நீ வந்திருக்கிறாயோ? You have come with a trouble that what will happen the next. உன்னுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, Whatever your problem may be, அது உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் உள்ள பிரச்சனையாக இருக்கலாம், it may be the problem in your உன்னுடைய work spot, பிசினஸ்ல உள்ள பிரச்சனையாக இருக்கலாம், it may be the problem in your உன்னுடைய குடும்பத்தில் business, உள்ள பிரச்சனையாக இருக்கலாம், it may be the problem in your எதுவாக family, இருந்தாலும் சரி, though whatever it may இதோ be. கர்த்தர் உனக்கு தான் நல்லவர் என்று உன்னை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். Behold, the Lord is saying that he is good unto you. என் மகனே மகளே, உனக்கு நன்மை செய்யும்படியா நான் வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, my son, my daughter, I had come to do good அவர் unto உனக்கு you. நல்லவர் என்பதை எப்படி நீ விளங்கிக் கொள்ள முடியும்? How you can understand that he is good அந்த unto you? நல்லவர் முதலாவது பாவங்கள உன்னை கழுவி சுத்திகரிப்பார், உன்னை மன்னிப்பார். First of all, that good one will forgive you and wash you away from your sins. இரண்டாவது அந்த நல்லவர் உன்னுடைய விசுவாசத்தை கண்டு உனக்காக எழும்ப ஆரம்பிப்பார். And secondly, that good one will rise up for your faith. கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற உன்னுடைய நிலவரத்தை மாற்றி ஆனந்த கண்ணீர் விடும்படியாக அவர் செய்வார். He will change your weeping state and he will make you to shed the tears of joy. நீ அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காதே. Don't give room for the unbelief. அந்த தகப்பனை போல உன்னிடத்தில் அவிசுவாசம் இருக்குமே ஆனால் அதை அவரிடத்தில் அறிக்கை செய். And if you have unbelief like that father, you confess unto him. ஆண்டவரே, உம்மால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. Lord, nothing is impossible of thee. எனக்கு ஒரு பெரிய இடர்ச்சியாக வந்திருக்கிறது. And it came as a great offense for ஆனால் me. இன்றைக்கு யோசுவாத்திற்கு நன்மை செய்த தேவன், The Lord who did good unto Joshua, அந்த ஜனங்களுக்கு நன்மை செய்த தேவன், the Lord who did good unto the அவர்களுக்கு people, நல்லவராக இருந்த தேவன், the Lord who happened to be good அவருடைய unto them, யுத்தங்களை செய்யும்படியா நீரை எழும்பின எங்களுடைய தேவன், the Lord who yourself arise to do their அந்த battle, சத்துருடைய வல்லமைகள் ஒருவரும் தப்பாதபடி அழித்து போட்ட தேவன், the Lord who destroyed the powers of enemy. இன்றைக்கு நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. Even today you are with us, O நேற்றும் Lord. இன்றும் என்றைக்கும் மாறாதவர், The one who is unchanging நீர் என்னோடு forever. கூட இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. I believe that you are with me, O Lord. ஆண்டவரே, எனக்கு நல்லவராக இரும். Lord, be good unto என்னை me. பாவங்களற கழுவி சுத்திகரித்து விடும். Wash me away from all my என்னை sins. விசுவாசத்தினாலே நிரப்பி விடும். Fill me with thy faith. இந்த அவிசுவாசங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடும். Take away all my unbeliefs. என்னுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கட்டும் ஆண்டவரே. Let my eyes be upon thee, O Lord. இதோ கர்த்தர் உனக்காக எழுப்பி விட்டார். Behold, the Lord had arise for thee. இதோ ஆண்டவருடைய பட்டயம் இதோ உயர்த்தப்பட்டிருக்கிறது. Behold, the sword of the Lord is lifted நீ up. கர்த்தருக்குள்ளே சந்தோஷப்படு. You rejoice in the Lord. அன்றைக்கு யோசபாத் ராஜாவும் ஜனங்களும் கர்த்தரை துதித்து பாடினது போல, As Jehoshaphat and his people praised the இதோ Lord. இப்பொழுது கர்த்தரை நீ துதித்து பாட ஆரம்பிப்பாயா? Now you start singing and praising the Lord. கர்த்தருடைய யுத்தங்களை செய்யும்படியா, The Lord to do your battle. அந்த நெருக்கத்திலிருந்து உன்னை விடுவிக்கும்படியா, To deliver you out of that affliction. இதோ அந்த சத்துருடைய வல்லமைகளை முற்றிலுமாய் அதமண்ணி போடும்படியா, To destroy the power of enemy completely. ஆண்டவர் எழுந்ததை நீ விசுவாசித்து கர்த்தருக்குள்ளாக நீ சந்தோஷப்படுவாய். You believe that the Lord had right son for thee. நாம் எல்லாரும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷப்படுவோமா? Let us all rejoice in the Lord. விசுவாசம் உள்ளவர்கள் கர்த்தருக்குள்ளாக நீங்க சந்தோஷப்படுங்க. Those who are believing, you rejoice in the ஆவியில Lord. நிரம்பி கர்த்தருக்குள்ள சந்தோஷப்படுங்க. Fill in the spirit and rejoice in the இதோ Lord. கர்த்தர் உனக்குள்ளாக நன்மை செய்கிறவராய் நின்று கொண்டிருக்கிறார். Behold, the Lord is standing before you to do good அவரால் unto you. கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Nothing is impossible of him. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Nothing is impossible of இதோ உன்னுடைய him. தேவைகளை அவர் தருகிறார். He gives your needs. நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உன்னை The ஆசீர்வதிக்கிறார். Lord bless you more than you think. விசுவாசிப்பாயாக, You believe. விசுவாசிப்பாயாக, Believe. விசுவாசிப்பாயாக. You believe.